அப்போ இங்கே மும்மொழி அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு மொழி போதும். அதை இன்னொருடன் கடத்துவதற்கு 2வது மொழி வேணும். அனூப் ஜெய்ஸ்வால் அவர்கள் தமிழ்நாட்டில் இத்தனை பேரால் பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார் இல்லையா? ஓய்வு பெற்று 10 ஆண்டு காலமாயிருச்சு, ஆனாலும் பாராட்டு பெற்று கொண்டே இருக்கிறார். அதுக்கான காரணம் அவர் பணி நிமித்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ் படித்தார். எஸ்பி சொல்கிறாரு, பேசி ஒரு ரிலாக்ஸான நேரம். உன்னை என்ன மாவட்டமே டெரராக இருக்கு, நீ பெரிய தொடர் குற்றவாளிங்கிறாங்க, உன்னை ஆயுள் தண்டனை கைது நீ, ஆனால் பொண்டாட்டியை பார்த்தோன்னே பம்புரியாடா அப்படிங்கிறார் இவர். யார் இவர்? தமிழில். அவன் தூத்துக்குடி தமிழில் இருந்துட்டு போகிறேன், பொண்டாட்டி தானே பயப்படுறேன், வேறு யாருக்கா பயப்படுறானா அப்படிங்கிறான் அவன். அதான்டா ஏன்டா பொண்டாட்டி பயப்படுற அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், பயப்பட்டு தானே ஆகணும், நான் அவளை கல்யாணம் பண்ணி 15 நாளில் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சேனே கொலை கேஸில். சுற்றி இருக்கவன் பூரா சொன்னான் அவன் வரப்போகிறது இல்லை திருப்பின்னு. அவன் நம்பி வாழ்க்கையை தொலைச்சிடாதான்னா, என் பொண்டாட்டி இப்போ இருக்க மாதிரி இல்லை, பேரழகியப்போ அப்படி இருப்பா. எத்தனையோ பேர் வந்தான், எத்தனையோ முயற்சி பண்ணான், நான் அவனை வச்சு நல்லா வாழ்கிறேன்னா, அவனை நம்பி வாழ்க்கை போயிடும்னா, எனக்கு இது எதுவுமே தெரியாது, எனக்கு ஆயுள் தண்டனை 14 வருஷம் சிறை, நான் ஜெயிலுக்குள்ளே கிடக்கேன், இவளை என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனால் 14 வருஷம் கழிச்சு நான் வந்து விடுதலையாகி வெளியே வர்றேன், எனக்காக வாசலில் காத்துக்கிட்டு இருந்தாயா அவ. அதுக்கப்புறம் சரியாக 1 வருஷத்தில் எங்களுக்கு புள்ள பிறந்துச்சியா, எங்கள் மகன் அவன் அப்படிங்கிறாரு. அவளுக்கு பயப்படாமல் நான் யாருக்கே பயப்பட போகிறேன், அவள் என்ன சொன்னாலும் கேட்பேன் நான் அப்படிங்கிறான் மூக்கன். நல்லது செய்யணும்னு நினச்சோம்னா விதியை மீறத்தான் வேணும். எப்படி தீமை செய்வதற்கு விதியை மீறணுமோ நல்லது செய்வதற்கு விதியை மீறத்தான் வேணும் இந்த நாட்டில் பாருங்க அப்படிங்கிறாரு. 1 வாரம் கழித்து டிஜிட்டல் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வந்து மூக்கனுக்கு லோன் கொடுத்துருவோங்கன்றாங்க. ஒரு கொலை குற்றவாளி, ஆயுள் தண்டனை கைது பெற்ற ஒருத்தன், ஒரு கைதி, அவனுக்கு லோன் கொடுத்தா பேங்க்குடைய இமேஜ் பெருசாக தான் ஆகுன்ட்டு பெரிய பேனர்லாம் வச்சு ஆயுள் தண்டனை கைதிக்கு வாழ்வில் விளக்கேற்றும் SBI பேங்க் அப்படின்னு போட்டு அனூப் ஜெய்ஸ்வால் பொறுத்தவரை என்னன்னா என்னத்தையா செஞ்சு தொலை, ஆனால் அவனுக்கு ஒரு படகு வாங்குற காசு கொடு, அவன் ஒரு வேலை பார்ப்பான் அப்படின்னு. ஓகேன்னு வந்தாச்சு, மேடையில் வச்சு மூக்கனுக்கு பணம் கொடுத்தாச்சு லோனு, மூக்கா ஒழுங்காக கட்டிடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே விட்டு போகிறாரு மூக்கன்னு. முடிஞ்சோடனே காஃபி டீ எல்லாம் சர்வ் பண்ணப்படுது இது மாதிரி ஒரு ஹாலில். அப்போ அந்த பேங்க்குடைய உயரதிகாரி வந்து அனூப் ஜெய்ஸ்வால்கிட்ட சொல்கிறாரு, மூக்கனை நாங்கள் வந்து வழக்கப்படி சொன்னோம் பணம் திருப்பி கட்டணும்னு, ஆனால் மூக்கன் கட்டாட்டினாலும் பரவாயில்ல, அதை தள்ளுபடி பண்ணுறதுன்னு நாங்கள் முதல் தவணை வர்றதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏங்க அப்படிங்கிறாரு அனூப். இல்லை, ஒரு சிறை கைதிக்கு பணம் கொடுக்குறோன்னு இவ்வளோ பெரிய பேனர் அடித்து எங்கள் பேங்க்குடைய பேரை பெருமைப்படுத்திக்கிட்டோம் இல்லையா, இது ஒரு விளம்பரம் தானே, அவன் தானே எங்கள் விளம்பர மாடல், அப்போ அவனுக்கு ஒரு பணம் கொடுக்கணும்ல, அதுதான் அந்த லோன் தரம். இவர் தான் முதல்ல அந்த ஊரில் விமானப்படையில் சேர்ந்து விமானி ஆகிறார். விமானி ஆனால் அந்த ஊரே ஆச்சரியமாக பார்க்குது. ஏன்னா அதுவரையும் அந்த ஊரில் யார் ஆர்மிக்கு போவாங்க, யார் இது வேலை செய்வாங்கன்னா சத்திரியர்கள் தான் செய்வாங்க. ஒரு வைசிய குலத்தில் பிறந்த ஒருத்தன் விமானி ஆகுறானா, போர் விமானம் ஓட்டுறானா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஊருக்குள்ள இருக்க பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க, சத்திரியர்கள்லாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, வைசியம் புறம் போர் விமானம் ஓட்டுறான், கவனிக்கிறீங்க, விமானி ஆகலையாம், போர் விமானம், போருக்கு அவன் வந்துட்டான், போர் விமானம் ஆகிட்டு ஓட்டுறான், கலியுகத்தில் தாண்டா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அனூப் ஜெய்ஸ்வாலுடைய அப்பா சொல்கிறாரு, இந்த காலத்தில் போரை வெல்ல வேண்டுமெனில் நீங்கள் கல்வி பெற்றவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறார். இந்த புத்தகத்தில் 2 புத்தகத்துலையும் எனக்கு பிடிச்ச மிகச்சிறந்த வரி என்னன்னா, 125 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு அனூப் ஜெய்ஸ்வாலுடைய அப்பா, அனூப் ஜெய்ஸ்வாலுக்கு வயசு 20 ஆகும்போது இது போர் தான், இந்த நாட்டில் சண்டை தான், அந்த சண்டை யாரால் போட முடியும்னா எவரிடம் கல்வி தகுதி இருக்கிறதோ அவன் மட்டும்தான் போட முடியும். நீ போடணுன்னு உடனே சும்மா முண்டா தட்டிக்கிட்டு என்ன தட்டிட்டு நின்னா சரியாக வராது, நீ படிச்சிருக்கணும், படித்தாதான் சண்டையை போட முடியும். அனூப் ஜெய்ஸ்வால் தன்னுடைய 65 ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக 70 ஆண்டு காலத்தில் எல்லாரோடையும் போரிட்டு வென்றது காரணம் அனூப் ஜெய்ஸ்வாலிடம் இருந்த படிப்பு. ஒர்க்கு காஃபி டீ குடிக்கிறது கூட அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. காஃபி என்ன சூடாக இருந்தது அப்படிங்கிறத வரைக்கும் ஒரு சுதர்சன் சார் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை அவர் இவர்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் தயவு செஞ்சு இதை படித்து பாருங்கள், இட்ஸ் வண்டர், எப்படி இது சாத்தியம். அது ஒரு கதை தாண்டி நுட்பங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அண்ட் த ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி, ஐ ரிக்வெஸ்ட் அனூப் ஜெய்ஸ்வால் சார், உங்களுடைய
மன்னிக்கணும், நூல் பற்றி பேசுவதற்காக நண்பர் கரு பழனியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். களம் இலக்கிய அமைப்பு நடத்தும் அனுப் ஜெய்ஸ்வாலின் குற்றமும் அநீதியும் நூல் அறிமுக விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். துளசிதாஸ் சார் என்னை கூப்பிட்றதுக்கு பதிலாக அனுப் ஜெய்ஸ்வால் சாரை கூப்பிட்டதுக்கு பின்னாடி நீங்கள் அவருடைய மனப்பதட்டத்தை புரிஞ்சுக்கணும். அவருக்கு என்னென்னா 5:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சி 5:50 ஆகி போச்சு. நடுவில் இருக்காலும் கட் பண்ணு, கடைசியால் யார் இருக்குது 6:15 பேச வேண்டிய ஆள் அதிலே கண்டு தான் அவரை பேச கூப்பிட்றது. மருத்துவருக்கு வேறு பெரும் வருத்தம். நான் என் பாடத்தை படித்ததுக்கப்புறம் இப்போ தான் ஒரு புத்தகத்தை முழுக்க படித்து நோட்ஸ் எடுத்து வந்தால் இந்த துளசிதாஸ் 3 நிமிஷத்தில் பேசுங்கிறார் என்னைய அப்படின்னு 6ஆவது கோபத்தில் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் நம்ம டாக்டர் திருச்சிக்குள்ளே இன்னொரு பக்கம் ஒரு கூட்டத்தை போட்டு அனுப் ஜெய்ஸ்வால் புத்தகத்தை பற்றி இன்னொரு அறிவு விழா நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்பது அதுதான். நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், கணக்காளராக இருக்கலாம், குடும்பத் தலைவராக இருக்கலாம், பஸ் நடத்துனராக இருக்கலாம், எவராக இருந்தாலும் அந்த புத்தகத்தை தொட்ட உடனே கடைசி வரையுமா முழுக்க படித்து முடிக்க வைப்பதற்குள்ள அதுதான் அனுப் ஜெய்ஸ்வாலுடைய வாழ்வின் வெற்றி நான் நினைக்கிறேன். அது புத்தகத்தின் வெற்றி இல்லை. ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் போலீஸ்னால் என்ன புரியும்னா ஒரு போலீஸ், அவ்வளோதான். எனக்கு என்ன ஏஎஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் வித்தியாசம் தெரியாது, ஐஜி டிஐஜி வித்தியாசம் தெரியாது, யார் என்ன வித்தியாசம் யூனிஃபார்ம்லாம் தெரியாது. தெரியாததுனாலேயே தப்பாக படம் எடுத்துடக்கூடாதுன்னு நான் போலீஸ் ஸ்டேஷன் காட்சி கூட என் படத்தில் வைக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு இது குழப்பம், தெரியாமல் வச்சுட்டு நமக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியவே தெரியாது இல்லையா. எனக்கு இன்னும் வழக்கறிஞருக்கு ஜட்ஜுக்குள்ள ட்ரெஸ்ஸில் ஒரு வித்தியாசம் தெரியாது. எனக்கு மேலே உட்காந்துருந்தா ஜட்ஜு, கீழே நின்னா ஒரு வழக்கறிஞர், அவ்வளோதான் தெரியும். நமக்கு சட்டம் பற்றியும் காவல்துறை பற்றியும் நமக்கு தெரிந்திருப்பது அவ்வளோதான் தகவல் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ரொம்ப சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏஎஸ்பிக்கு டிஎஸ்பிக்கு என்ன வித்தியாசம்னு. இந்த புத்தகம் முழுக்க காவல்துறையை பற்றியே பேசுது. அதை பற்றி நமக்கு இருக்க அறிவு என்ன, ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த புத்தகம் இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிற ஏன் அப்படின்னா, இது காவல்துறை பற்றி நாம் கேள்விப்பட்டது ஒன்று இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒவ்வொரு பக்கத்துலையும் உடச்சிக்கிட்டே வருது. அப்படி இல்லை காவல்துறை என்று. அதுதான் இந்த புத்தகத்துறை பெரிய சுவாரஸ்யம். காரணம், அப்படி ஒரு வழக்கமான காவல் அதிகாரியாக அனுப் ஜெய்ஸ்வால் இல்லாததனால் அது ஆச்சரியமாகவே இருக்குது. நமக்கு ஏன் இப்படி ஒரு காவல்துறையை பற்றி ஒரு எண்ணம் வந்துச்சு, அதிகாரியை பற்றி ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, நம் வாழ்வில் குறைந்தபட்சம் 70 ஆண்டு காலம் வாழ்ந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போகாமல் செத்து போனவங்க 80% பேர் இருக்காங்க நாட்டில். இருக்காங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனே தெரியாது. உங்கள் வீட்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதை பெருமையாக சொல்லுவாங்கன்னா, நம்ம குடும்பத்துலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரியாடா, போயிட்டு வரலாமா நம்மங்கிறதான் இந்த நாட்டில் பெருமையாக கருதப்படுகிறது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் பார்க்காத ஒரு ஆள் இருக்குது, பார்க்கலைங்கும் போது தெரியாது தானே. நம்ம தென்னசீரை போயிட்டு வர்ற பேங்க்குள்ளேயே யார் டெல்லர் யார் மேனேஜர்னு தெரில, கேஷியர் மட்டும் தெரியும், ஏன்னா அவர் கூண்டுக்குள்ள உட்காந்துருப்பார், அதனால அவர் கேஷியர், மற்றதில் வித்தியாசம் தெரியாது. அப்போ தினசரி போய் ஒரு இடத்துலையே அதை பற்றி தெரியாத பொழுது இதில் எப்படி தெரிந்து கொள்ள முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. எனக்கு இந்த மேடை ரொம்ப பிடிச்ச மேடை. நான் துளசிதாஸ் சார் இந்த நூலாசிரியர் சுதர்ஷன் அவர்களுக்கு தமிழ் தெரியும்னு சொன்னோன்னே நான் தான் உட்காந்துட்டு இல்லை தெரியாதுன்னு. நல்ல வேலை சுதர்ஷன் சார் இங்கிலீஷில் பேசி நான் சொன்னதை காப்பாற்றினார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், முழுக்க ஹிந்தியும் ஓரளவு நல்ல ஆங்கிலமும் தெரிந்த ஒருத்தருடைய அனுபவங்களை, ஓரளவு ஹிந்தியும் நல்ல ஆங்கிலமும் மட்டும் தெரிந்த ஒருத்தர் எழுதி, அதை சுத்தமாக ஹிந்தியே தெரியாமல் நல்ல தமிழும் ஓரளவு ஆங்கிலமும் தெரிஞ்ச குமரேசன் மொழிபெயர்த்து அதை எல்லாரும் பாராட்டணும்ல. அதனால தான் தமிழ்நாட்டில் மும்மொழி வேண்டாங்கிறோம். தமிழ்நாட்டிலேயே மும்மொழி வேண்டாங்கிறோம்னா தேவையில்லை. தருக்கு மேடை இங்கே 3 லாங்குவேஜ் வேண்டாம். அனுப் ஜெய்ஸ்வால் சார் அவர் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால் சாருக்கு என்ன ஆச்சரியம் இருக்கும்னா, ஒருத்தன் புத்தகத்தை பற்றி பேசுகிறான்னு துளசி சார் சொன்னார், அவன் யாருன்னு தெரியல. என்ன நம்ம வந்தா ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துக்குள்ள பல பேர் கைதிட்டுறாங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் தான் போல இருக்கு. அப்போ இங்கே மும்மொழி அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு மொழி போதும், அதை இன்னொருடன் கடத்துவதற்கு 2வது மொழி வேணும். அனுப் ஜெய்ஸ்வால் அவர்கள் தமிழ்நாட்டில் இத்தனை பேரால் பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார் இல்லையா. ஓய்வு பெற்று 10 ஆண்டு காலமாயிருச்சு, ஆனாலும் பாராட்டு பெற்றுக்கொண்டே இருக்கிறார். அதுக்கான காரணம், அவர் பணி நிமித்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ் படித்தார்.
இது தேவை, அதனால படித்தார். எப்படி படித்தார்னு புத்தகத்தில் சுவாரஸ்யம் இருக்குது. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மொழி பரீட்சை எழுதணும், கரெக்டாக? அதிகாரி ஆனதுக்கப்புறம் சாருக்கு யாருக்கு எழுதுனா பரீட்சை? அவருடைய தமிழாசிரியர். இன்விஜிலேட்டர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோன்னே ஜெய்ஸ்வால் சார், நீங்கள் எந்திரிச்சு இன்விஜிலேட்டர் வரல, அதிகாரி வந்துட்டார் உள்ளே, நீங்கள் இன்விஜிலேட்டர் மாதிரி சுற்றி வாங்க அப்படின்னு ஆசிரியர் அனுப்பிச்சுட்டு பேசாமல் இருக்கார். அப்புறம் போய் சொல்கிறாரு, நேர்முகத் தேர்வில் நான் கண்டிப்பாக எழுத்து தேர்வு பாஸ் பண்ணிடுவேன், நீங்கள் என்ன நேர்முகத் தேர்வில் அனுப்பிச்சிருங்க, உங்களுக்கு நல்ல அதிகாரி வேணும்னு அப்படின்னு. அது இப்படி நீங்கள் பேசுகிற பேச்சே தமிழ் இவ்வளோ உடஞ்சிருக்கு, எப்படி பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஜெய்ஸ்வால் தன் நேர்மையாக நான் சொல்லுவேன், யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை என் டீச்சர் எழுதியிருக்காரு, எப்படி நான் பாஸ் ஆகாமல் இருப்பேன் அப்படின்னு. இந்த புத்தகம் எவ்வளவு முக்கியம்னா, இந்த புத்தகம் எப்படி அவருடைய மேலதிகாரிகளை சொல்லுகிறதோ, அவருக்கு கீழ் பணிபுரிந்தவர்களை சொல்லுகிறதோ, எப்படி அதிமுகவை சொல்லுகிறதோ, எப்படி திமுகவை சொல்லுகிறதோ, எப்படி காங்கிரஸ் சொல்லுகிறதோ, அப்படி அனூப் ஜெய்ஸ்வாலையும் சொல்லுகிறது. அதனால தான் இந்த புத்தகம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அவர் எதையும் மறைக்கிறதா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ராமச்சந்திரன் நாயர்னு ஒருத்தர் வந்து நான் வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சின்னு புத்தகம் எழுதினார். எழுதி அந்த புத்தகம் வந்ததுக்கப்புறம் கேரளாவில் பெரும் பரபரப்பாகி முடிந்து போன கேஸை திறந்து ரிட்டையர் ஆன ஆள்லாம் வந்து தண்டனை விட்டுட்டாங்க. எனக்கு இந்த புத்தகத்தை ஒவ்வொரு தடையும் படிக்கும்போது இந்த சுதர்சன குமரேசன் சேர்ந்து ஒரு மனுஷன் உண்மை பேசுகிறாருன்னா கேட்டு வாங்கி இதில் எத்தனை பேர் மறுபடியும் கேஸாக போகிறாங்களோ தெரியலன்னா சந்தேகமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் சுதர்சன் சொல்வதை போல என்னுடைய நண்பர் பென்ஷனை இழப்பதை நான் விரும்ப மாட்டேன், என்னுடைய நண்பர் சிறைச்சாலையில் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன்னு சொல்கிற மாதிரி சுதர்சன் மிகுந்த கவனத்தோட எப்பெல்லாம் வந்து ஜெய்ஸ்வாலை உயர்த்தி சொல்ல வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் ஜெய்ஸ்வால்கிறார், எப்பொழுதெல்லாம் அது கொஞ்சம் ரிஸ்கோ அப்பொழுதெல்லாம் எஸ்பி அவர்கள்ங்கிறாரு, எப்பொழுதெல்லாம் சொல்லவே கூடாதோ அப்பெல்லாம் அதிகாரிங்கிறாரு. நீங்கள் ஒரு கதை ஒரு அத்தியாயம் எழுத வந்தால் எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல அனுபவம் தான் எழுதணும். அப்படி எழுதாமல் மாற்றி மாற்றி எழுதுறாரு. ஏன்னா ரொம்ப நேரடியாக சொல்லிட வேண்டாம், இவ்வளவே போதும், இவங்களுக்கு புரியாதுன்னு நல்லா நம்புறாரு சுதர்சன், அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை விடவும் நேர்த்தியாக குமரேசன் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை வேறு எவர் மொழிபெயர்த்திருந்தாலும், மொழியை எவ்வளவு வந்து ஆழங்கால் பட்டு படிச்சிருந்த ஒருத்தர் மொழிபெயர்த்திருந்தா கூட இந்த குற்றமும் கருணைங்கிற புத்தகத்தையும் குற்றமும் அநீதிங்கிற புத்தகத்தையும் சுதர்சன் நினைத்தது போல மொழிபெயர்த்துக்க முடியாது. குமரேசனுக்கு உதவி செய்தது அவர் காவல்துறையில் பெற்ற அனுபவம். காவல்துறை அதிகாரி ஒருவர் சொன்னதை அதன் மேல் ஈர்ப்பு கொண்ட மொழி வசப்பட்ட ஒரு எழுத்தாளன் எழுதுகிறார். அந்த எழுத்தாளன் எழுதியதை மீண்டும் காவல்துறையினுடைய அதே காக்கி சட்டை வைரவாடையோடு யாரால் கொண்டு வர முடியுதுன்னா மறுபடியும் காவல்துறையில் பணிபுரிந்த ஒருத்தரே அதை மொழிபெயர்த்ததனால் நமக்கு அப்படியே கசகசப்பு நிற்கிது. அந்த புத்தகத்தில் ஒரு பெரும் போராட்டத்தை அடக்கி விட்டு சாலையோரத்தில் உட்கார்ந்து பசிக்குது, சாப்பிடுதா கிடைக்குதா பாருன்னு கிட்டத்தட்ட 36 மணி நேரம் கழித்து ஜெய்ஸ்வால் தன்னுடைய ஓட்டுநரை கேட்குறாரு. ஓட்டுநர் சொல்கிறாரு, அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஜெய்ஸ்வாலுடைய மனைவி போன கணவன் வரல, செல்ஃபோன் கிடையாது, வாக்கி டாக்கி தகவல் தான். ஒருவேளை சாப்பிட அவகாசம் கிடைச்சா சாப்பிடுங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவகாசம் கிடைக்கல, ஓட்டுநர் வாங்கி வச்சே இருக்கார், வண்டியிலே இருக்கு சாப்பாடு இருக்குன்னு. அதுவரையும் தன்னுடைய பணி காரணமாக பசி எரியாத ஜெய்ஸ்வால் வண்டியை நிப்பாட்டி அதே சாலையோர சாப்பாடு இருக்குன்னு தெரிஞ்ச கணம், எப்போவுமே பசிக்கு வந்து எவ்வளோ நேரம் வேணால் அடக்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் தாளிக்கிற வாசம் வந்துருச்சுன்னா பசி அடங்கவே அடங்காது. அந்த மாதிரி சாப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா பசி அடங்காது. வண்டியை ஓரம் நிப்பாட்டி உடனடியாக கேரியர் பிரிக்கிறாங்க. ஓட்டுநர்கிட்ட சொல்கிறாரு, நீயும் கொஞ்சம் சாப்பிட எடுத்து அப்படிங்கிறாரு. இல்லையா, நான் போய் இதாக கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேங்கிறார் அவர். இல்லை பரவாயில்ல, இது இருக்கிறது 2 பேருமா சாப்பிடுவோம் அப்படின்னா மனைவி ஜெய்ஸ்வாலுடைய மனைவி நீலம் 2 பேருக்கான சாப்பாடு தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ள 2 பேரும் சாப்பிடும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 36 மணி நேரமாக தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி, அவருடைய கூட இருந்த ஓட்டுநர் 2 பேரும் தன்னுடைய உடல் கசகசப்பை எல்லாம் மீறி, உடல் அயற்சியெல்லாம் மீறி அந்த நடுராத்திரி சாலையில் உட்காந்து சாப்பிடுவார்கள் எனில் இவர்கள் எப்படிப்பட்ட பெரும் பசியோடு இருந்திருப்பார்கள் இந்த 2 நாள். ஆனால் அதை விடவும் எப்பேற்பட்ட பெரும் கடமை உணர்ச்சி இருந்திருப்பாங்க. இந்த பசியே அறியாமல் 36 மணி நேரமாக இருந்தது. இதை போல் அந்த புத்தகம் கூட இருக்கு. தர்மா அப்படின்னு ஒரு பெரும் ரவுடி, அந்த ரவுடியை பற்றி பெரிய கெட்ட பேர் இருக்குது. அந்த கெட்ட பேரில் அவர் பிடிக்கணும் தெரியலை. நமக்கு இங்கே எப்போவுமே வந்து அந்த ரவுடிகள் வந்து ஒரு கதாநாயக பிம்பம் வழங்கப்பட்டிருது. அதனால்
அவரை பெருசாக அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு ஒரு ஹீரோவாக சொல்லிகிட்டு இருக்கும்போது தெரியல. அப்படி ஒரு நாள் வந்து எஸ்பி கிட்ட வந்து, நான் எஸ்பின்னு சொல்வது அன்பு ஜெய்ஸ்வால் அவர்களை, ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து மக இருந்தா, காலையில் ஒரு 2:30 மணி போல், நடுராத்திரி அதிகாலை 2:30 மணிக்கு ஒருத்தன் வந்து அவளை இழுத்துட்டு போயிட்டான் பின்னாடி காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் அவளை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி ரத்தமாக கொண்டு வந்து போட்டு போயிட்டான். நான் பின்னாடி தேடி ஓடினா காட்டுக்குள்ளே கிடந்தா, அது வந்து தர்மர் தான் அப்படின்னு அந்த அம்மா அழுகையோடு சொல்லுது. தர்மரை யாரும் பார்த்ததில்லை. உறுதியாக உங்களுக்கு தெரியுமா தர்மர் தானான்னு கேட்குறாரு எஸ்பி. ஆமாம் தர்மர் தான் அப்படின்னு அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க அந்த அம்மா. சொன்னோன்னா இப்போ இதை வந்து தர்மரை பிடிப்பதற்கு இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது நம்ம அப்படின்ட்டு, தர்மரை பிடிப்பதற்கு காவல்துறையில் இருக்க நேர்மையான ஆட்கள் யாருன்னு அவர்கிட்ட நேரடியாக பக்கத்தில் வந்து கேட்குறாரு. இந்த சரகத்தில் விருதுநகர்லேருந்து தூத்துக்குடி வரையும் யாரெல்லாம் நேர்மையான இன்ஸ்பெக்டர் உனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் சொல்லு அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் ரொம்ப யோசிக்கணும்ல, காவல்துறையில் கேட்குறாங்க, ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு 4 பேரை சொல்கிறார். அப்போ வாக்கி டாக்கியில் உடனே அனூப் வந்து இவரோட உடனே எங்கே இருந்தாலும் வாங்க. அன்றைக்கி இருந்த ஒரே தகவல் தொடர்பு சாதனம் அதுதான். வாக்கி டாக்கியில் சம்மந்தப்பட்டால் வாங்கன்னு சொன்னால் அவர் கேட்டிருக்கணும் முதல்ல அதை. அதுக்கப்புறம் பேருந்தோ பொது பேருந்தோ தனியார் வாகனமோ அவர் வச்சுருந்த மோட்டர் சைக்கிளோ, அதில் மோட்டர் சைக்கிள் இல்லைன்னா பொது பேருந்தை பிடிச்சி எங்கே தான் வந்து சேரணும் அந்த இடத்துக்கு. அப்படி 5 பேர் வர்றாங்க. 5 பேர் வந்தோடனே அந்த 5 பேர்த்தையும் இவர் சொல்கிறாரு, இதுதான் ஆப்ரேஷன், இவரை வந்து தர்மரை போய் பிடிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு கீழே ஆள் வேணும் இல்லையா, நீங்கள் நேர்மையான ஆள்னு நம்புகிற 10 பேரை நீங்கள் 5 பேர் முடிவு பண்ணிக்க, நான் தலையிட மாட்டேன், நீங்கள் முடிவு பண்ணிக்க. அப்படின்னா அந்த 5 பேருக்கு மைண்ட் வாஷ் என்னங்கன்னா, இருங்க ஆஃபீஸர் முதல்ல அந்த ஆப்ரேஷனுக்கு போகணுமான்னு முடிவு பண்ணுவோம், அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த 10 பேர் கேட்குறீங்களே என்ன அப்படின்னு. அவர்களை பொறுத்தளவில் தர்மரை பிடிக்கணும் தான். ஆனால் அதிகாரி எவ்வளோ நம்புறது இல்லையா? அந்த புத்தகத்தில் குற்றமும் கருணையும் குற்றமும் அநீதியும் 2 புத்தகமாக இருந்தாலும் கூட 2 ஒன்று தான். குற்றமும் அநீதியும்ல கொஞ்சம் அவர் ஐபியில் வேலை பார்த்த பொழுது அதை தொடர்ந்து சுதர்ஷன் சொன்னது போல் அசாமை பற்றி கொஞ்சம் எழுதி வெளியே வர்றாங்களே ஒழிய 2 கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒன்று தான் அந்த புத்தகம். எனக்கு பெரிய மகிழ்ச்சி, சுதர்ஷன் அவர்கள் சொன்னது இன்னொரு 3வது பகுதி ஒன்று வச்சுருக்கோம். அடுத்து நாங்கள் இதனுடைய 3rd பார்ட் எழுதுவோங்கிறது இல்லையா. நான் அந்த புத்தகத்தை ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கேன். காரணம், இந்த 2 புத்தகத்தில் எந்த பக்கத்தை எடுத்தீங்கனாலும் எதுவும் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். அப்படியே அந்த புத்தகத்தில் அதிகாரி 5 பேரும் மேலதிகாரி சொல்கிறாங்க தயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த புத்தகத்தை முன்னுரையிலே சொல்கிறாரு சுதர்ஷன், இங்கே இராணுவமும் காவல்துறையும் ஏறத்தாழ ஒன்று தான். ஆனால் எங்கே வேறுபடுது அப்படின்னா, இராணுவத்தில் கட்டளை இடப்படுகிறது, அதற்கு கீழே இருப்பவர்கள் செய்கிறார்கள். தவறு நிகழ்ந்தால் இன்னார் தான் கட்டளையிட்டார்னு சொல்லலாம். காவல்துறையில் கட்டளை இடப்படுகிறது, கீழே இருக்க நிறைவேற்றாரு, தப்பாக போச்சுன்னா மேலே இருக்கவர் எஸ்கேப் ஆயிடுவார், கீழே இருக்கால் மாட்டிக்குவார், எங்கேயும் போய் சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல இது கெட்டு போகுது. எல்லாமே வாய்மொழி உத்தரவாகவே இருக்குது. அப்படி இந்த 5 பேர் யோசிக்கிறாங்க இது என்ன செய்கிறதுன்னு. அப்போ மேலே அவருடைய அலுவலகத்தில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. மேலே மனைவி வீட்டில் கூப்பிட்றாங்க, டீ கொடுத்து அனுப்புகிறேன், வந்து டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, இல்லை இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்காங்க, ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கோம், அதனால நான் வரல மேலே அப்படின்னு. மனைவி சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தீங்கன்னா பஜ்ஜியும் போட்டு வச்சுருவேன், அந்த 5 பேரையும் கூட்டி கொண்டு வந்து அந்த மீட்டிங்கை நம்ம வீட்டு மேலே ஹாலில் நடத்துங்க, டீ குடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு ஜெய்ஸ்வால் 10 நிமிஷம் கழித்து இந்த 5 பேரையும் கூப்பிட்டு, தனக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகள் 5 பேரையும் கூட்டிக்கிட்டு மேலே போய் டீ குடிச்சு பஜ்ஜி கொண்டு வந்து கொடுக்குறாங்க மனைவி. இவங்க டீ குடிக்கிறாங்க. அந்த பஜ்ஜியை சாப்பிட்டு முடிச்சுட்டு மாரிமுத்துங்கிற காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, ஐயா நீங்கள் இருப்பீங்கன்னா சொல்லுங்கய்யா, எதுனாலும் பார்த்துக்கலாம், செஞ்சுருவோம் அப்படிங்கிறார். கீழே இருக்கும்போது, முகாமில் உட்காந்துருக்கும்போது, அலுவலகத்தில் உட்காந்துருக்கும்போது இந்த ஆப்ரேஷன் நடத்தணுமா வேண்டாமான்னு யோசித்த மாரிமுத்து தலைமையில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே வந்து அனுப் ஜெய்ஸ்வாலின் மனைவி கொடுத்த பஜ்ஜியும் டீயும் குடித்த உடனே, ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லுங்க பார்த்துக்கலாம் ஐயான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. அந்த அதிகாரிகளுக்கு தேவைப்படுவதெல்லாம் தனக்கு மேலே இருக்கவருடைய வீட்டுக்குள்ளே சரிசமமாக உட்கார வச்சு அவர் மனைவி டீ குடிப்பாங்கன்னா என்ன வேலை செய்யணும். இதை எங்கேயுமே அந்த டீயினால் தான் அவர்கள் செய்தார்கள், நான் அவர்களை சரிசமமாக நடத்தினேன், அதனால் அவர்கள் என்னோடு இணைந்தார்கள் அப்படின்னு ஜெய்ஸ்வால் சொன்னதாக சுதர்ஷன் எழுதவே இல்லை. உடன் இருந்து பார்த்த ஜெய்ஸ்வாலை புரிந்த குமரேசனும் அதற்கு உரை எழுதலை. அங்கு நிகழ்ந்ததை எழுதி கொண்டே போகிறார்கள். அதன் மூலமாக அந்த காவல்துறையில் இருக்கும் மேன்மையான அதிகாரிகளையும் மேன்மையான பண்புகளையும் நாம் புரிந்து கொண்டே வருகிறோம்.
இந்த புத்தகம் ஏன் வைக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா, மனிதர்கள் எப்பொழுதுமே சிறந்தவர்கள் தான் மனிதர்கள் நம்புகிறார்கள் இல்லையா? அதனால இந்த உலகம் இவ்வளோ அழகாக இருக்குது. நல்லவர்களை போற்றி கொண்டாட மனிதர்கள் விரும்புகிறார்கள். சக மனிதனின் மேல் மனிதன் நம்பிக்கை இழப்பதே இல்லை. அதனால தானே மோசமாக இருக்கவனை அவன் பொழைக்க தெரிஞ்சவங்கிறோம். வாழ்வு என்பது பிழைப்பதற்கா? வாழ்வதற்கு இல்லையா? சிறந்தவர்கள் வாழ்கிறார்கள். அப்படி ஒரே ஒரு டீயும் ஒரு பஜ்ஜியும் அந்த 5 பேரையும் அடுத்த 10 பேர் ரெடி பண்ண வச்சது. ரெடி பண்ணால் அதிகாரியாக இவர் போகல. அங்கே எங்கேருந்து போகிறது, என்ன ஆப்ரேஷன், எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஊருக்குள்ளே போய் தர்மரை தேடினா தர்மர் தப்பிச்சு ஓடிவிடக்கூடும். அப்போ தர்மர் பதுங்கி இருக்க காட்டுக்கு பின்பகுதியாக தர்மரை பிடிக்கணும். பின்பகுதியாக வரணும்னா ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஐயா 4 ஸ்டேஷன் முன்னாடி போய் ட்ரெயின் ஏறிடுவோம். ஏறி இந்த ஊருக்குள்ளே வந்தால் காட்டுக்கு பின்பக்கமாக தான் ட்ரெயின் ஸ்டேஷன் நிற்கும். அங்கே இறங்கிக்கிறோம். நாங்கள் இறங்கி போய் பிடிச்சிடலாம். நல்ல யோசனை, செய்யுங்க. ஆயுதங்கள்லாம் வழங்கியாச்சு. எல்லாம் இவர் தலைமையில் தான் நடக்குது. இப்போ அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் போனால் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட 3வது ஸ்டேஷனில் வண்டி நிற்காது. இல்லை அது ஒரு போலீஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா அப்படிலாம் நிப்பாட்ட முடியாது. அப்படின்னா வந்திருந்த ஒரு ஏட்டு சொல்கிறாரு, ஐயா அது பண்ணிக்கலாம் ஐயா அப்படின்னு. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த கேப்பில் ஏட்டு என்ன பண்ணுறாரு, போய் ரயில்வே இன்ஜின் டிரைவர்கிட்ட பேசி, நாங்கள் ஒரு போலீஸ் ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கோம், நீ அந்த ஊருக்கிட்ட வரும்போது வண்டியை 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டு, நாங்கள் போலீஸ்காரால் குதிச்சிருவோம், நிப்பாட்ட வேண்டாம். நிப்பாட்ட தான் நாங்கள் ரயில்வே துறை அனுமதிக்காது அப்படின்னு சொல்கிறது அந்த காவல்துறையில் இருக்கிற கடைநிலையில் இருக்க ஒரு ஊழியர் ஒருத்தர். அப்படி நடக்குது. போகிறாங்க, குதிக்கிறாங்க, குதித்து ஓடுறாங்க. முதல்ல சிக்கிறது தர்மருடைய தம்பி. இதுக்கிடையில் அவங்க கையில் துப்பாக்கி இருக்குது. திருப்பி சுடுறாங்க. சுட்டால் இந்த காவல்துறை கிட்டத்தட்ட 50 பேரை துரத்தி போனவங்க குழு செதறிடுது. செதறினா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு உள்ள அன்னைக்கு விஞ்ஞான சாதனம் இல்லை. சாதனம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது விஜய்ங்கிற இன்ஸ்பெக்டர் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓடிக்கிட்டு இருக்க நெத்தி பொட்டில் ஒரு துப்பாக்கி வைக்கப்படுது. கண் ஓரத்தில் ஒதுக்கி பார்த்தா வச்சிருக்க துப்பாக்கி ஒரு நாட்டு துப்பாக்கின்னு மட்டும் தெரியுது. அந்த விஜய் நினைக்கிறது தொலைஞ்சோம்டா நம்ம இன்னைக்கு முடிஞ்சு அப்படின்னா, துப்பாக்கியை வச்சது தர்மர். யார்? காவல் அதிகாரி மேலே துப்பாக்கி வச்சது தர்மர். ஆனால் அது தர்மர்னு விஜய்க்கு தெரியாது. யாரும் தான் பார்த்தது இல்லையே. 2 பேர் இருக்காங்க, துரத்தணும், ஒருத்தனை பிடிச்சாச்சு, இன்னொருத்தனை பிடிக்க முடியல, ஒரு துப்பாக்கி வச்சு. அப்போ துப்பாக்கி வச்சதுனால அவன் தலைவனாக இருக்கக்கூட நம்புறாரு. ஆனால் அவன் சுட போகிறான். இப்போ அவன் சுட்டான். என்னன்னா, நாட்டு துப்பாக்கி வெடிக்கலை. வெடிக்காத கணத்தில் விஜய் உடனே சிலிர்த்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வேறு இவர்களெல்லாம் துப்பாக்கி இருக்குல்ல, திருப்பினா இவ்வளவு பக்கத்தில் பாயிண்ட் பிளாக்ல இருக்காங்க. சுட்டா தர்மருடைய தலை பாதி செதறிது. அவ்வளோ பக்கத்தில் சுட்டது தர்மருன்னு தெரியாது. நம்மளை சுடவும் அந்த ஒருத்தனை சுட்டாச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாரையும் பிடிச்சாச்சு, கொண்டு வச்சா அடையாளம் காட்டுறாங்க, அதுதான் தர்மர். தர்மரை கொண்டாச்சு. மாவட்டமே கொண்டாட்டத்துக்கு வந்துடுது. ஒரு கல்பிரேட்டு, ஒரு டக்காயிட்டி, ஒருத்தனை யாருமே பிடிக்க முடியல. அனூப் ஜெய்ஸ்வால் தலைமையில் காவல்துறை அவரை பிடிச்சிருச்சு. அப்படின்னா ஊருக்கு பொங்கல் வைக்கிறாங்க, திருவிழா, அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. யாருப்பா அந்த வடநாட்டு காவல்துறை அதிகாரி, வந்தோன்னே தர்மரை பிடிச்சி விட்டாரு அப்படின்னு இவருக்கு பாராட்டு மேலே பாராட்டு குவியுது. அனூப் ஜெய்ஸ்வாலுடைய அதிகாரி சொல்கிறாரு, தப்பு பண்ணிட்டீங்களா அனூப்புங்கிறார். இவர் ஷாக்கு, என்னடா தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க. தேர்தல் வரப்போகுது, செத்துப்போன தர்மர் பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவன். இப்போ அவனை கொண்டுவிட்டோம்னு சொன்னால் அந்த ஜாதிக்கார முறை ஓட்டு போட மாட்டான். இப்போ யா கொல்லுவீங்க அவனை? சார், அவனை பல வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் சிக்கியிருக்கான். அவனை போய் ஏன் கொண்டு கேட்குறீங்க, நீ பாராட்டுவீங்கன்னு வச்சுருந்தோம். இல்லை அது பிரச்சனையாகும் அப்படின்னா பிரச்சனையாகி விசாரணை கமிஷனை வச்சிட்றாங்க. விசாரணை கமிஷனா ஆகா அப்படின்னா, இப்போ இந்த மிச்சம் 5 அதிகாரி இருக்காங்க பாருங்கள் கீழே, அவர்கள் அதிகாரியுடைய மனைவி கையால் சாப்பிட்ட நீளம் கையால் சாப்பிட்ட பஜ்ஜி டீலாம் ஞாபகத்துக்கு வருது. ஆகா போச்சுடா அப்படின்னு. இப்போ என்ன செய்யுதுன்னா, ஆனால் வர்றாள் பூரா பாராட்டுது. யார்? பொதுமக்கள் பூரா பாராட்டுறாங்க. அனூப் சொல்கிறாரு, நான் செய்யலைப்பா அந்த காரியத்தை, செஞ்சது அந்த போலீஸ்காரங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்க எவனும் தயாராக இல்லை. இதுவரைக்கும் பிடிக்கல, நீங்கள் எஸ்பியாக வந்தீங்க, பிடிச்சாச்சு, அவனை கொண்டாச்சு, எங்களுக்கு ஊர் நிம்மதியாகிடுச்சு அப்படின்னு இருக்கும் பொழுது யாரும் கேட்க தேவை, கமிஷன் வச்சாச்சு, விசாரணையில் அவர்கள் 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும் முடிவாகுது. சஸ்பெண்ட் பண்ண முடிவாகணுன்னு அனூப் ஜெய்ஸ்வால் என்ன செய்கிறாரு, அன்று இரவே இந்த காரியத்துக்கான
எல்லா கட்டளையும் விட்டது நான். இவர் சொல்கிற முதல்ல ஐஜிபி பேசுகிறார், ஐயா இது இப்படி சரியாக வராது சஸ்பென்ஷனு. இல்லை தேர்தல் முடியட்டும் அப்புறம் சரி பண்ணிக்கலாங்கிறாரு. சரி பண்ணிக்கலாம் தானே, அதிகாரி சொன்னால் சரி பண்ணிக்கலாம் தான், தேர்தல் பிரச்சனைக்காக இப்போ செய்கிறோம் அப்படின்னு. அனூப் மட்டும் என்ன சொல்கிறாரு, இந்த வாய் வார்த்தையெல்லாம் நம்ப நான் தயாராக இல்லை. ஏன்னா இப்படி நான் நிறைய பார்த்துட்டேன், அதனால இது வேலைக்கு ஆகாது மனசுல யோசிச்சு நைட்டு போய் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. இவர்கள் அவனை கொல்வது நோக்கம் இல்லை, ஆனால் நேரடியாக தலையில் துப்பாக்கி வச்சதுனால அவனை கொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. இன்னொன்று செத்து போனவன் தேடப்படுறக்கு ஒரு குற்றவாளி, அவனுக்கு இவர்களை அந்த பணிக்கு அனுப்பிச்சது நான். அதனால் இதில் யாரையாவது தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் என்னைத்தான் தண்டிக்கணும், அந்த குழுவை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது அவருடைய மேலதிகாரி ஐஜிக்கு ஒன்று அனுப்பிச்சு, 10ஆவதுன்னு முதலமைச்சருக்கு ஒன்று அனுப்பிச்சு, 10ஆவதுன்னு கோர்ட்ஸ் நீதிமன்றத்துக்கு ஒன்று அனுப்பிச்சு, 10ஆவதுன்னு குடியரசுத் தலைவருக்கு ஒன்று அனுப்பிச்சிட்றா ராத்திரியே. ஏன்னா இது ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சிட்டு என்ன செய்யுதுன்னு. இப்போ ஐஜி கையில் லெட்டர் இருக்குது, ஆனால் என்னென்னா அதுக்கு மேலே 4 பேர்ட்ட இருக்குது. என்ன இப்போ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லைங்கய்யா நம்ம பழைய அனுபவம் அப்படி தான் சொல்லுது, யாரும் வாய் வார்த்தையாக சொல்கிறத கேட்குறது இல்லை, 6 மணிக்கு மேலே எல்லாமே எழுதித்தான் நாங்கள் வாங்குகிற வழக்கம். அவன் 5 பேர் வந்தது எனக்காகத்தான் வந்தான், அவனை கைவிட முடியாதுங்க அப்படிங்கிறாரு. அந்த 5 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அவங்க தானே கொன்னது, அவர்களுக்கு தான் பெருமை அடையணும். தன்னுடன் ஒரு அதிகாரி இவ்வளோ உறுதியாக நிற்பார்னு தெரிஞ்சோன்னே அந்த சுட்ட விஜயலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா தான் சுட்டாருன்னு. நீங்கள் யாரும் எங்களை பாராட்டாதீங்க, ஐயாவை பாராட்டுங்க அப்படின்னு. அனூப் அந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு, நான் பல தடவை சொல்கிறேன் நான் செய்யலைன்னு, ஆனால் இன்னைக்கு வரையும் யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அது என்னென்னா, தனக்கு கீழ் செயல்படும் அதிகாரிகளை, தன் கட்டளையை கேட்டு நடப்பவர்களை கடைசி வரையும் கைவிட்டு விடக்கூடாது என்ற அனூப்பின் குணம் இருக்கு இல்லையா, அதுதான் அவர்களுக்கு. இது அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அனூப் அவர்கள் வந்து வாழ்நாள் பூரா இந்த தகராறு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நீங்கள் எப்பவுமே பதில் சொல்கிறவன் புத்திசாலியே கிடையாது, பதில் சொல்கிற ஆள் புத்திசாலியே கிடையாது. யார் புத்திசாலினா கேள்வி கேட்குற ஆள் தான் புத்திசாலி. ஏன்னா அவன் தான் வேற ஒன்று சிந்திக்கிறான். பதில் சொல்கிறவன் ஏற்கனவே சொல்லப்பட்ட பதிலை சொல்கிறான், ஏற்கனவே மனப்பாடம் பண்ண சொல்கிறான். ஆனால் கேள்வி கேட்குறவன் புதுசாக சிந்திக்கிறான், இது ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்குறான். அனூப் வாழ்நாள் பூரா இப்படியே கேட்டுக்கிட்டே வர்றார். அவர் வந்து ஐபிஎஸ் முடித்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான் அவரை அந்த பணிக்கே தகுதி இல்லாதவர்னு முடிவு பண்ணி நீக்கம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கேள்வி தான் காரணம் சொல்லலை, ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு கேள்வி, சட்டத்தில் கேட்ட ஒரு கேள்வி, நீ இந்த பணிக்கு தாமதமாக வந்த அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க அவரை. நான் தாமதமாக வந்தது காரணம் கிடையாது, நான் தாமதம் வந்தது காரணம் இருக்குது. ஐபிஎஸ் முடித்து ஒருத்தர் வேலைக்கு போகணும், வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் அவரை நீக்கம் பண்ணிடுறாங்க. இதற்கு முன்னாடியும் பின்னாடி நடந்தான்னு தெரியல, முன்னாடி நடந்ததில்லை, என்ன செய்யறதுன்னு தெரில. இங்கே நீதிமன்றம் ஒன்று தான் வழி. நீதிமன்றங்களை போய் அடைகிறாரு, போராடுறாரு, நடையாக நடக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து அவருடைய நீதிபதிகள் இந்த வழக்கை இவருக்கு மேலே கொடுத்த டிஸ்மிஸல் ஆர்டரை தடை போடுறாங்க. நீங்கள் மறுபடியும் போய் ட்ரைனிங்க்கு போய் செய்யலாம்னு அனூப் ஜெய்ஸ்வால் வந்து அந்த நீதிபதி பார்த்து சொல்கிறாரு, ஐயா நான் குற்றமற்றவன் சொல்கிறதுக்காக நீதிபதி மன்றத்துக்கு வந்தேன், நீங்கள் என்மேல் இருக்க டிஸ்மிஸில் தடை பண்ணுவது மூலமாக என்னை 2வது தடவை டிஸ்மிஸ் பண்ண வச்சிடாதீங்கன்னு. இன்னும் ஜட்ஜி கேட்குற என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, இப்போ நீங்கள் தடை கொடுத்தீங்கன்னு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டிஸ்மிஸ் ஆவேன், அப்போ நான் 2வது தடவை ஆயிடுவேன் செய்யாத தப்புக்கு, அதையே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜி சிரிச்சுட்டு டிஸ்மிஸ் ஆர்டரை வந்து தடை கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக அந்த வழக்கை 12 வாரத்துக்குள்ளே முடிங்கன்னு ஆணையிடுறாரு. 12 வாரத்துக்குள்ளே அந்த வழக்கு முடியுது. முடிக்க விடுவோம் எதிர்த்தரப்பு, இந்த ஜட்ஜி இந்த அமர்வு தானே இவ்வளோ தீவிரமாக இருக்குது, ஒன்று செய்வோம், இந்த அமர்வு முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு காலம் தழுத்துது. கடைசி நாள் கூப்பிட்டு 12வது வாரத்துடைய கடைசி நாள் வருது, ஜட்ஜு கூப்பிட்டு கேட்குறாரு, வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞரை என்னாச்சு அது அப்படின்னு. இல்லை இந்த ஃபைலை தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு 15 நாள் வேணும் அப்படி. ஓ இந்த இருக்குது பக்கத்தில் ஆஃபீஸு, அதில் போய் ஃபைல் எடுக்க மாட்டேன், நீ என்ன நினைக்கிறேன், இந்த பெஞ்சு முடிஞ்சிடட்டும் அதுக்கப்புறம் கடத்து வந்து நினைக்கிறாங்க, தெரியாது அது சாயந்தரம் வரை டைமு, ஃபைலை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாரு. சாயந்தரம் வந்துருச்சு ஃபைலு, வந்தால் ஜட்ஜு சொல்கிறாரு ஒன்றுமே இல்லை ஃபைலுக்குள்ளே, ஏன் வெறும் ஃபைலுக்கு கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னு. நடக்கலை. அனூப் ஜெய்ஸ்வாலுக்கு மறுபடியும் 12 வாரத்துக்குள்ளே பணிக்கு திரும்பணும்னு செயல்படுத்தணும் இந்த தீர்ப்புன்னு ஆறுது. மறுபடியும் செயல்படுத்தும் அரசாங்கம், செயல்படுத்தலை.
12வது வாரம் முடியும் போது ஜெய்ஸ்வால் கடைசி நாளைக்கு போய் சொல்கிறாருங்க, ஐயா 12 வாரத்துக்குள்ளே செயல்படுத்த சொல்லியிருக்காங்க தீர்ப்பை, நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் கோர்ட்டு சொல்லும், அதெல்லாம் புரியுமா, அதுக்கான வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அதிகாரி. இவர் சொல்கிறாரு, இல்லாட்டினா நான் மறுபடியும் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு. என்ன நீ பயமுறுத்துறியா அப்படின்னு. பயமுறுத்தலைங்க, நான் சொல்கிறேன், எனக்கு வேறு என்ன வழி இருக்குது, ஒன்றும் வழி இல்லைல்ல, கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தால் சம்மந்தப்பட்ட அதிகாரியுடைய பிஏ ஓடி வர்றாரு பின்னாடியே, அனுப்பு இருங்க அப்படின்னு. என்னென்னா கோர்ட்டுக்கிட்டு போயிடாங்க, மறுபடியும் எங்களை கேவலப்படுத்துவாங்க ரொம்ப அப்படின்ட்டு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் ஒன்று கொடுங்க அப்படின்னு. என் மாமனார்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தார். வந்து அடுத்த நாள் காலையில் அந்த அதிகாரிக்கான ஈகோ என்னென்னா, போய் கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சுட்டு வருவாரா, அப்போ நான்லாம் எதுக்கு இருக்கேன், நான் போகிறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது, அதுவே எழுதி போட மாட்டேன், அடுத்து வர ஆள் யாராவது செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இவர் மறுபடியும் போய் கோர்ட்டுன்னு சொன்னோன்னே அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. என்ன கொடுக்குறாருன்னா, பணி நியமனம் வந்துடுது. இருக்கிறது உத்தரப்பிரதேசில். 3 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு போய் பொறுப்பேற்றுங்கன்னு ஒன்று வருது. அதில் வைக்கிற அடுத்த செக்கு, எப்படி 36 மணி நேரத்தில் போவான்னு பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. அப்படி முதல்ல ஐபிஎஸ்சில் இருந்து அவரை பணி நீக்கம் பண்ணதை கோர்ட்டுக்கு போய் போராடி ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துருக்கனால தான் அனூப் இன்றைக்கு வரையும் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பற்று வச்சுக்கிட்டே இருக்காரு. தமிழர்கள் அவ்வளோ பற்று வச்சுட்டே இருக்காங்க. அந்த சண்டை விடாமல் அப்போ தொடங்கி எல்லா நேரம் போடுறாரு அவர் தொடர்ச்சியாக. சண்டை இல்லை, எல்லாத்தையுமே சந்தேகமே கேட்டிருக்காரு அவர். ஏன் இது நடக்குது இப்படின்னு. தர்மருக்கு நிகழ்ந்தது போல் அவர் லைஃப்பில் பார்த்தா அவருடைய முகாம் அலுவலகத்தில் யாரும் வரலாம், எவரும் கதவை தட்டலாம் அப்படின்னு ஒன்று செய்கிறார். எப்பொழுதுமே முகாம் அலுவலகத்தில் காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் ஆட்களை சந்திக்கிறார். இடையில ஒரு தடவை லீவில் உத்தரப்பிரதேசுக்கு போகிறார், சொந்த ஊருக்கு. அங்கே போகும் பொழுது அங்கே இருக்க சொந்தக்காரெலாம் சொல்கிறாங்க, நம்மளால் ஒருத்தன் எஸ்பி ஆகிட்ட தமிழ்நாட்டில், நம்ம இங்கே ஒரு லோக்கல் எஸ்பி இருக்கார், அவரை ஒருத்தர் நீ போய் மரியாதையை பார்த்துட்டு வந்தேன்னா, ஓ உத்தரப்பிரதேசில் இருக்க ஆள் தான் தமிழ்நாட்டில் எஸ்பியாக இருக்காரா அப்படின்னு அந்த ஆள் நம்ம குடும்பத்தை கொஞ்சம் மரியாதையாக பார்ப்பார், இந்த ஊரை கொஞ்சம் மரியாதையாக பார்ப்பார். அதனால ஒரு தடவை போய் அவரை பாரு. நம்ம யாரையும் போய் பார்க்குற வழக்கம் இல்லை, இதனால் பரவாயில்ல, இதனால் ஒரு எஸ்பியை போய் பார்க்க போகிறாரு. தூத்துக்குடியில் பணி செய்து கொண்டு இருந்த அனூப் ஜெய்ஸ்வால்கிற எஸ்பி தன்னுடைய சொந்த ஊரில் உத்தரப்பிரதேசில் இருக்க எஸ்பியை பார்க்க போகிறார். பார்க்க போனால் அங்கே அலுவலகம் வெளியே உட்காந்துருக்காங்க. ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, நீங்கள் வாங்கன்ட்டார் அவர். வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போனால் அங்கே வாசலில் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் யார், பேர் எழுதி கொடுங்க அப்படின்னா, இவர் வந்து பார்த்து வர போலீஸ்காரர் போல் தெரியல அவருக்கு. இவர் பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு. அது என்ன எழுதியிருக்காரு கூட அவர் பார்க்கல. வாங்கிட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனால் உட்காந்துருக்காரு, காத்திருக்காரு. அனூப் ஜெய்ஸ்வால் வெளியே காத்திருக்காரு. பக்கத்தில் ஒரு வயதான ஒருத்தர் கண்ணீரோடு உட்காந்துருக்காரு. இவரை பார்த்துட்டு என்னையா அப்படிங்கிறார். இப்போவும் மனிதர்கள் அழுதுகிட்டு இருக்கணும் போய் என்னையான்னு கேட்டால் அவன் ஓன்னு கதறிடுவான். ஏன்னா யாராவது கேட்க மாட்டாங்களான்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் காவல்துறை அலுவலகத்துக்குள்ளே ஒருத்தர் நம்மளை கேட்குறாருன்னா, நான் 3 நாளாக வர்றேன், என் பிள்ளைய காணோம், அதை சொல்கிறதுக்கு வர்றேன். முதல் நாள் வந்தேன், பார்வை நேரம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் 2வது நாள் வந்தேன், காத்துருனாங்க, இன்றைக்கி வந்திருக்கேன், என்ன சொல்லுவாங்களோ தெரியல, 3 நாளாக பார்க்க முடியல எஸ்பியை அப்படின்னா. இல்லைங்க, ஏதாவது வேலையாக இருந்திருப்பார், இவனுக்கு கவலைப்படா, இங்கே இருக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது எஸ்பி வந்துட்டார். வந்தவர் இவர் வருவேன்னு சொல்லி கருத்துட்டு வெளியே வந்து பார்த்து, ஐயோ என்ன நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வாங்கினா அந்த அலுவலகத்துக்கு எஸ்பியுடைய அலுவலகத்துக்கு பின்னாடி ஒரு வாசல் இருக்குது. அவர் பின்னாடி வெளியே உள்ள வந்துடுறாரு. இந்த வழியாக போனால் தானே யார் காத்திருக்கான்னு தெரியும். இங்கிட்டு வந்து வரிசையாக விசிட்டு போகிறாங்க. அவர் வந்து கேட்டவுடனே அனூப் சொல்கிறாரு, இல்லை நான் உங்களை மெதுவாக பார்த்துக்கிறேன், நான் வந்திருக்கிறது சும்மா கேட்டசி விசிட்டு. அங்கே பெரிய ஒரு மணி நேரம் ஒரு 3 நாளாக உட்காந்துருக்காராம், அவர் என்னென்னு கூப்பிட்டு விசாரிக்க அப்படின்னா பெரியவரை கூப்பிட்டா உள்ளே வந்து ஆர்டர் பறக்குது, வர்றால போகிறாலாம் திட்டார் அந்த எஸ்பி. என்னையா உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க 3 நாளாங்கிறாரு. அந்த பெரியவர் வெளியே வந்து அனூப்புக்கு நன்றி சொல்லிட்டு போகிறார். போனால் அடுத்து அனூப் உள்ளே போகிறாரு. நீங்கள் ரொம்ப மன்னிக்கணும், எனக்கு இப்படி ஒரு 3 நாள் ஒருத்தர் காத்திருக்காரு தெரியல, இவங்க சொல்லலை. அதுனா அந்த அதிகாரி இவரை சமாதானம் சொல்லி சொல்கிறார், அதனால என்ன பரவாயில்ல, நம்ம அதையெல்லாம் சேர்த்தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாரு. நான் அங்கே போனதெல்லாம் பெற்ற அனுபவம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடிக்கு வந்தோன்னு அனுப்பு செஞ்ச முதல் காரியம் தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற கதவை கலட்டுங்கன்னு இருக்காரு முதல்ல. ஏன்னா வெளியே காத்திருக்கவனுக்கு என்னையே பார்க்கணும், நான் வெளியே காத்துறேன், நான் அந்த வெளியே தான் வர்றேன், அது வேறு. ஆனால் அதை பார்க்கணும் யாரையாவது. அவர்களுக்கு தெரியும் நம்மள உள்ள எஸ்பி இருக்காரு, நம்மளை மாதிரி இன்னொரு கேஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. அப்படியே கதவை கலெக்டாக தான் நான் பெற்ற அனுபவம்னு சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து என்ன ஆகுது, தூத்துக்குடியில் சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கொண்டு வந்து எஸ்பி ஆஃபீஸில் வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா புகாராக ஒருத்தர் சொல்ல வந்தால் எப்போவுமே அவர் என்ன சொல்கிறார் அதிகாரி, நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு போனீங்களான்னு கேட்குறாரு. ஐயா போகலையா, நீங்கள் போங்க, அங்கே போய் புகார் கொடுங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் வாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் போகும் சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு, இந்த மாதிரி இன்னார் வர்றாரு, அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பாருங்கன்னு. அது இல்லாட்டினா அப்புறம் நான் நடவடிக்கை எடுக்கிறேன். இப்போ இது நேரடியாக கதவு இல்லை, நேரடியாக பார்க்குறாங்க, தகவல் தூத்துக்குடி பூரா பரவணுன்னு என்ன ஆகுதுன்னா, போன எல்லா பிரச்சனையும் கொண்டு இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு நாள் காலையில் ஒரு 4 வயசு பையன் அழுதுகிட்டு இருக்கான். யாரோ எங்கேயோ அழுதுகிற பையனை கொண்டு வந்து இங்கே உட்காந்து உனக்கு விடிவு கிடைக்குன்னு விட்டு போயிருக்கான். என்னடா அழுதுகிட்டு இருக்கான்னு என்னென்னு கூப்பிட்டு கேட்டால் ஒன்றும் தெரியல. அவன் சொல்கிறது எதுவும் புரியல. பையன் இந்த ஊர் இல்லை. அவன் அனுப்புடைய மனைவிக்கு தெரியும், ரொம்ப பசியில் பாம்போலன்ட்டு ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை கையில் கொடுத்தா வாங்கி 1.25 நிமிஷத்துக்குள்ளே முழு பாக்கெட் பிஸ்கெட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்றான். அவன் ரொம்ப பசியில் இருக்கான உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவனுக்கு நிதானத்துக்கு கொடுங்க 4 வயசு பையில என்னென்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல தெரியல. இப்போ எஸ்பி சொல்லிட்டார்ல, சொன்னோன்னா அங்கே போலீஸ் அங்கிட்டு எல்லா பக்கமும் விசாரித்தா, ஐயா அந்த பையலை காலையில் 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்ததா சொல்கிறாங்க, அதை தவிர வேறு ஒன்றும் தகவல் தெரியல அப்படின்னோன்னா, இவர் பாருங்கள் எப்படி இவர் என்ன செஞ்சுருக்காரு, இவனை அப்படியே கூப்பிட்டு போங்க தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. வர்ற ட்ரெயின் பூரா மதுரைக்கு தெற்கேருந்து வர ட்ரெயின் தான். ஏதாவது ஊர் வண்டியில் ஏற்றுங்க, ஏற்றி அப்படியே போங்க கொஞ்சம் தூரத்துக்கு. ஒருவேளை வண்டியில் மாறி வந்திருந்தான்னா, ஏதாவது ஊரை பார்த்தோன்னா தெரியுமில்ல அவனுக்கு அந்த பயலுக்கு. முதல்ல இது ஒரு யோசனையாக நீங்கள் யோசிக்கணும், இப்படி ஒருத்தர் சொல்லுவாருன்னு. சரி இந்த யோசனை வேண்டாம் அப்படின்னா வேறு என்ன யோசனைனா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பையன் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ இப்போ இருக்க யோசனை இப்போ இதான் நல்ல யோசனை போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஐயா நான் செய்கிறேன் அந்த வேலையின்ட்டு அந்த பயலை கண்ணீரை தொடச்சி கூட்டு போய் ட்ரெயினில் எது உட்கார வச்சு வண்டி தூத்துக்குள்ளேருந்து போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போது அந்த பயலோட ஆர்வமாக சப் இன்ஸ்பெக்டர் வெளியே பார்க்குறாரு, இவங்க தான் வெளியில் யாரை பார்ப்பானான்னு. இப்படியே வண்டி வந்துருச்சு. அடுத்து ஒரு கடந்துச்சு, விருதுநகர் வந்துருச்சு, மணியாச்சி தாண்டியாச்சு, விருதுநகர் தாண்டியாச்சு, மதுரை வருது. மதுரை ஸ்டேஷனில் ஸ்லோவாகுது. முக பிரகாசமாகுது. அதை விட இன்ஸ்பெக்டர் முக பிரகாசமாகுது. சின்ன பையனில் தப்பி வெளியே இறங்கி ஓடிடுறான். பிளாட்ஃபார்மில் இறங்கி ஐயோ இவனையும் தொலைச்சிவிட்டோம்னா யார் எஸ்பிட்ட போய் பதில் சொல்கிறது அப்படின்னு இன்ஸ்பெக்டருடைய ஒரே நோக்கம் அந்த பயலை பிடிக்கிறது தான். அவன் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி போகிற ஆள் கைக்குள்ளே பூந்து ஓடுறான். ஓடுனா பின்னாடியே சப் இன்ஸ்பெக்டர் துரத்திட்டு ஓடுறாரு. அவனை பார்க்குற ஆளுக்கெல்லாம் என்னென்னா ஒரு 4 வயசு பையில ஏன் போலீஸ் இப்படி துரத்துது அப்படின்னு. அவன் போன பிளாட்ஃபார்மில் இறங்கி சைடில் போய் கம்பிக்கிட்டு விலைக்கு ஓட்டைக்குள்ளே உள்ளே போனால் அது குடிசை பகுதிக்குள்ளே போனால் குடிசை பகுதியே ஒரே ஆரவாரமாகுது. ஆனால் அந்த குடிசை பகுதியில் அந்த பையில தொலைச்சிப்படி தெரிவிட்டு இருக்காங்க. பின்னாடி எஸ்பி சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிறாரு. என்னடானா காலையில் பையன் வீட்டில் ஒரு சேட்டை பண்ணுறான், அடி நம்மளை பின்ன போகிறாங்களேன்னு பயத்தில் வந்தவன் அங்கே நின்று ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு இறங்குவோம்னு. அதுக்குள்ளேயும் ட்ரெயின் கிளம்பிருச்சு. எங்கே போகணும்னு தெரியல, தூத்துக்குடி வந்து இறக்கி விட்டாங்க. ஏற்கனவே அழுதுருக்கான். இப்போ திருப்பி சப் இன்ஸ்பெக்டர் போய் சொன்ன உடனே அந்த குடிசை பகுதியில் மக்கள் பூரா பயங்கரமாக கொண்டாடி தூத்துக்குடியில் இருந்த எஸ்பிக்கு மதுரையில் அனுப் ஜெய்ஸ்வால் வாழ்கன்னு சவுண்டு கொடுத்து அவங்க எல்லாம் ஃபோனை போட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறார், ஐயா நல்ல வேலையை ஆளை கண்டுபிடிச்சையா இறக்கிட்டையா அப்படின்னு. நல்லது ஐயா நான் வந்துட்டேன், இந்த மீனாட்சி உங்களுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சப் இன்ஸ்பெக்டர் சரி போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா மீனாட்சி உங்களுக்கு போய் பிரசாதம்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தாருன்னு ஒரு அத்தியாயம் முடியுது. இது எல்லாமே பெர்முடேஷன் காம்பினேஷன். இப்போ நிகழுமா தெரியாது. சரியா? எப்படி நடக்கும்? ஒரு தொலைஞ்சு போன ஒருத்தனை கொண்டு போய் சும்மா ட்ரெயின் ஏற்றி கூப்பிட்டு போன்னு சொன்னால் நடக்குமா அப்படின்னா நடக்கும். நல்லவன் நினச்சா நடக்குங்கிறதான் அது புது உதாரணம். அந்த பயலுக்கு நல்லது நடக்கட்டும் நினச்சா நடக்கும். அவனுக்கு நல்லது நினச்சா நடந்துருக்குது, இல்லைன்னா எப்படி நடக்கும்? இந்த போல ஆச்சரிய சம்பவங்கள் இந்த புத்தகம் பூரா இருக்குது. இதை விட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னா, அனுப் ஜெய்ஸ்வால் ஒரு நாள் ஃபோன் பண்ணணும், ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு, தொலை பேசுகிறதுக்கு எங்கே இருக்குது? போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும் ஃபோன். அப்போ சரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விட வண்டி அப்படின்னா எஸ்பி வந்துட்டார். படப்படன்னு எல்லாம் அலர்ட் ஆகிறாங்க. அங்கே சந்தேகத்தின் பேரில் பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்கவன் கெட்ட வார்த்தையில் போலீஸை திட்டான், கண்ணா அப்படின்னு திட்டுறான். அதிகாரி உள்ளே வந்துட்டார், கேட்டுற போகிறாரு அப்படிங்கிற அச்சம் இருக்குது அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாருக்கும். ஆனாலும் ஒரு சந்தோஷம் வந்திருக்கு அனுப் ஜெய்ஸ்வால் தான், அதனால அவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியாது. தமிழில் ஒருத்தர் கத்துறான்னு தான் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு மொழி படிக்கும்போது முதல்ல என்ன படிப்போம்? அதனால அனுப் ஜெய்ஸ்வால் தெரியுது திட்டான்னு. ஆனால் அதை கேட்டு கண்டுக்காமல் இருப்போம். ஏன்னா நம்மளை திட்டல, அவங்கள திட்டுறான், பேசாமல் இருப்போம் அப்படின்னு ரொம்ப திட்டுறான். உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த அனுப் ஜெய்ஸ்வாலில் தாங்க முடியலடே அவனை கூப்பிடுங்கிறாங்கிறார்.
இல்லையா ஐயா விடுங்க, அவனெல்லாம் கூப்பிடாங்க, உங்கள் தரத்துக்கு அவனெல்லாம் பேசக்கூடாதுங்கிறாங்க. அடா அவனை கூப்பிடுங்கப்பா, வர சொல்லுங்கப்பா அப்படின்னா இப்போ அவன் கதவை திறந்து விட்டோன்னா கொஞ்சம் அவனுடைய கோவம் அடங்குது. அடங்கி வெளியே வந்து யாரா அவன் கேட்டால் அவன் மூக்கேன்னு ஒரு பெரிய ரவுடி, அவர் தொடர் குற்றவாளிக்கிறாங்க. ஒரு கொலை கேஸில் ஆயுள் தண்டனை அனுபவித்தவன், அது மாரி தொடர்ச்சியாக குற்றம் பண்ணுவதே வேலை அவனுக்கு. அவன் மூக்கன்னு ஒருத்தங்க, அவனை வர சொல்லுங்க. வர சொல்லுங்க என்ன அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவன் நீ தான் எஸ்பியா அப்படின்னா, நீங்கள் தான் எஸ்பியான்னு கேட்குறதே அவனுக்கு தெரியல. இவ்வளவு தான் அவனுக்கு தெரியும்னு தமிழ் இலக்கணம் தெரியாத அனுஜீஸ்வலுக்கு தெரியுது. ஓ இவனுக்கு நீங்கள் நீக்கு வித்தியாசம் தெரியல. ஏன்னா அவருக்கு கிடையாது, மொழியில் கிடையாது, ஹிந்தியில் கிடையாது, நீங்கள் நீ கிடையாது, இங்கிலீஷில் கிடையாது, தமிழில் தான் நீங்கன்னு சொல்கிறத மரியாதை. ஆனால் நீ தான் எஸ்பியாங்கிறான். சரி ஓகே, என்ன பிரச்சனை என்னன்னு இங்கே பாரு, போலீஸு என்னையை தான் கைது பண்ணணும், என் வீட்டுக்கு இப்படி வரலாம், என்னை விட சொல்லு, நான் போயிட்டு 4 நாள் கழிச்சு வர்றேன் மறுபடியும். யார் கூட்டு இருந்தாலும் விட சொல்லவா? விடுவார் இன்ஸ்பெக்டரு? நீ எதுக்கு நாங்கள் ஒன்று கூப்பிட்டோம், நீ தானே உட்காந்து என்ன பிரச்சனை நினச்சி அப்படின்னா, இதை போல தொடர் குற்றவாளிகளை ராத்திரியில் போலீஸ் போய் வீட்டில் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்களாம். சரியா? செக் பண்ணி வீட்டில் இருந்தால் விட்டுருவாங்க. வீட்டில் இல்லை அப்படின்னா அன்று இரவு ஏதாவது குற்றம் நடந்தால் அதில் அவன் சம்மந்தப்பட்டிருக்கலாம்ங்கிற கோணத்தில் விசாரணை தொடங்கும். அப்படி மூக்கன் வீட்டுக்கு ராத்திரி போலீஸ் போகுது, அவன் தொடர் குற்றவாளி இல்லை, போனால் மூக்கன் வீட்டில் இல்லை, கதவு திறக்க இருக்கானே தெரில, கதவு திறக்கலை, டம்முன்னு தட்டுது போலீஸ், கதவு திறக்கலை, கதவை எத்துறாங்க. ஒரு சாதாரண வீட்டு கதவு திறந்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனால் யாரோ ஒரு உருவம் படுத்து கிடக்கு, யாரும் தெரில. போலீஸருடைய வழக்கப்படி கால்களால் எந்திரி அப்படி காலில் எத்துறாங்க. எத்துனா அவள் ஐயோன்னு அழுகிறான், கதறான். என்னென்னா அவள் காலில் ஒரு புறையோடி போன ஒரு புண்ணு, அவள் அதோடு நடக்க முடியாமல் காலை இழுத்துக்கிட்டு திரிகிறவ. ராத்திரியில் படுத்து கிடக்கும் போது போலீஸ் அறியாமல் எல்லோரையும் எழுப்புவது போல் பூட்ஸ் காலால் எத்த அந்த நாள் பட்டு புறையோடி போன புண்ணு உடஞ்சி வழிஞ்சு அந்த வேதனையில் கத்தி தீக்கிறான். மூக்கியம் பொண்டாட்டியா, சரி அவன் வந்தான்னா நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லு அப்படின்ட்டு வந்துடுறாரு போலீஸ்கார். இதான் நடந்த முன்கதை. இப்போ மூக்கன் என்ன சொல்கிறான், மூக்கன் லேட்டாக வர்றான், காலையில் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அந்த வேதனையில் கிடக்கிற பொண்டாட்டி சொல்கிறான், உன்னைய கட்டிக்கிட்டு நான் நிம்மதியாக சாக கூட மாட்டேன் போல இருக்கு, எங்கேயாவது போய் தொலையேன், ஏன் வீட்டுக்கு வர்ற, வீட்டுக்கு வந்தால் எனக்கு சாவு கூட நிம்மதியாக இருக்காது, அதனால் நீ வராதன்னு அவனை திட்டுறான். பொண்டாட்டியை திட்டினா மட்டும் புருஷன் கடும் கோபமாயிடுவான். அந்த கோபத்தை எங்கேயாவது காட்டியாகணும். போய் வந்த மூக்கு என்ன பண்ணா, நேரம் அந்த கோபத்தை போலீஸ்கிட்டே காட்டுறான். நீ எப்படியா செய்யலாம் பொண்டாட்டிய, அவள் சாக கிடக்கா, அவளை பார்க்க ஆள் இல்லை, நீ செய்வியா அப்படி கேட்டால் அது கத்தும்போது தான் இவர் என்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்போ அவன் என்ன கேட்குறான், என் பொண்டாட்டி சாக கிடக்கா, என்னை பிடிச்சி வந்துட்டாங்க, என்னை விடுங்க, நான் 4 நாள் போய் அவள் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன், வந்துடுறேன் நான் திருப்பிங்க, அப்புறம் நீ என்னை வச்சு என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னா. அப்படிலாம் விட முடியாது, நீ என்ன போய் நேரத்துக்கு வருவேன் போவியா அப்படின்ட்டு, அதெல்லாம் விட முடியாதுப்பா, இவன் மேலே கேஸ் போடுங்க அப்படின்னு போட்டுவிட்டு அனூப் என்ன செய்கிறார், அதிகாரி அங்கே நடந்துக்கிட்டு மனிதனாக அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் மருத்துவர், அவருக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு பேஷண்ட் அனுப்புகிறேன், அவளுக்கான வைத்தியத்தை நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு. என்ன பிரச்சனை, அவள் காலில் இப்படி ஒரு நாள்பட்ட புண்ணோட வீட்டில் கிடக்கா, நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அவளை வீட்டில் கூட்டி அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சு வைத்தியம் பார்க்க முடியுமா, பார்த்துடலாங்க. மூக்க ஜெயிலுக்கு போயாச்சு, மனைவி கூட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. 15 நாள் முறையான வைத்தியம் பார்த்ததின் விளைவாக காலில் இருந்த புண்ணு ஆறி அவளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி கட்டு போட்டு நடக்கிற அளவுக்கு 1000 ரூபா 15 நாளில். மூக்கே 3 மாதம் கழித்து வெளியே வர்றான். வந்தால் மனைவி நடந்துக்கிட்டு இருக்கா, அவளை கூட்டிக்கிட்டு நேராக எஸ்பியோட முகாம் ஆஃபீஸுக்கு வந்துடுறான். மூக்கே வந்து உட்காரு மூக்காங்கிறார் அவர். இல்லைங்கய்யா பரவாயில்லைங்க அப்படிங்கிறான். மூக்கனுக்கு தன் மனசுக்குள் சொல்ல முடியாத ஒரு நன்றி உணர்ச்சி மிகுதுக்கு என்ன செய்ய முடியும் எஸ்பிக்கு, மூக்கனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, குற்றம் தொடர்பாக இவர்களுக்கு என்ன துப்பு கிடைக்கலையோ அந்த துப்பை மூக்கையும் எஸ்பிக்கு நேரடியாக கொடுக்க ஆரம்பிக்கிறான். போலீஸுக்கு தெரியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாது, இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது, நேரடியாக மூக்கன் கனெக்டட் வித் எஸ்பி. இப்போ அதனால காவல்துறை காவல் நிலையங்கள் எல்லாவற்றிலும் மூக்கனை ரொம்ப மரியாதை நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் ஒரு எஸ்பி ஆல்பாவன், நமக்கு அவனோட பேச்சு வச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்படி மூக்கன் வரும்போதெல்லாம் என்ன கேஸ் இருக்கோ சொன்னால் காவல்துறையில் ஒரு ரகசிய பணம் கொடுப்பாங்களாம் ஒவ்வொரு துறைக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அது இந்த மாதிரி உளவு சொல்பவர்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக எஸ்பியால் எடுத்து செலவழிச்சிக்க முடியுமா. அந்த பணத்தில் எஸ்பி இவர் ஜெய்ஸ்வால் எடுத்து என்ன பண்ணுவாராம், மூக்கனுக்கு பணம் கொடுப்பாராம். மூக்கன் வேணாம் கீழே உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் பொண்டாட்டி ஒரு இடி இடிச்சான்னா சரின்னு அந்த 100 ரூபாய் வாங்கிக்குவானா. ஆனால் பொண்டாட்டி அனுமதி கொடுக்கணும், பொண்டாட்டி அனுமதி கொடுத்தா தான் வாங்கிக்குவான் அதை.
அப்படிங்கும்போது இப்படியே கொஞ்ச நாள் போக வர இருக்கான், இப்படியே தெரிஞ்சிருது, எல்லாம் பண்ணிடுறான். உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் வந்து மனைவி இல்லாமல் மூக்கன் மட்டும் எஸ்பியை பார்க்க வர்றான். எஸ்பியை பார்க்க வரும்போது எஸ்பி சொல்கிறாரு, பேசி ஒரு ரிலாக்ஸான நேரம், மூக்கா உன்னை என்ன மாவட்டமே டெரராக இருக்கு, நீ பெரிய தொடர் குற்றவாளிங்கிறாங்க, உன்னை ஆயுள் தண்டனை கைது நீ, ஆனால் பொண்டாட்டியை பார்த்தோன்னே பம்புரியாடா அப்படிங்கிறாரு இவர். யார் இவர்? தமிழில். அவன் தூத்துக்குடி தமிழில் இருந்துட்டு போகிறேன், பொண்டாட்டி தானே பயப்படுறேன், வேறு யாருக்கா பயப்படுறானா அப்படிங்கிறான் அவன். அதான்டா ஏன்டா பொண்டாட்டிக்கு பயப்படுற அப்படிங்கிறாரு அவர். அவன் சொல்கிறான், பயப்பட்டுத்தானே ஆகணும், நான் அவளை கல்யாணம் பண்ணி 15 நாளில் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சேன் கொலை கேஸில். சுற்றி இருக்கவன் பூரா சொன்னான் அவன் வரப்போகிறது இல்லை திருப்பின்னு. அவன் நம்பி வாழ்க்கையை தொலைச்சிடாதான் என்ன, என் பொண்டாட்டி இப்போ இருக்க மாதிரி இல்லை, பேரழியப்போ அப்படி இருப்பா. எத்தனையோ பேர் வந்தான், எத்தனையோ முயற்சி பண்ணான், நான் அவனை வச்சு நல்லா வாழ்கிறேன்னா, அவனை நம்பி வாழ்க்கை போயிரும்னா, எனக்கு இது எதுவுமே தெரியாது, எனக்கு ஆயுள் தண்டனை 14 வருஷம் சிறை, நான் ஜெயிலுக்குள்ளே கிடக்கேன், இவளை என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனால் 14 வருஷம் கழிச்சா நான் வந்து விடுதலையாகி வெளியே வர்றேன், எனக்காக வாசலில் காத்துக்கிட்டு இருந்தாயா அவ. அதுக்கப்புறம் சரியாக 1 வருஷத்தில் எங்களுக்கு புள்ள பிறந்துச்சியா, எங்கள் மகன் அவன் அப்படிங்கிறாரு. அவளுக்கு பயப்படாமல் நான் யாருக்கே பயப்பட போகிறேன், அவள் என்ன சொன்னாலும் கேட்பேன் யானா அப்படிங்கிறான் மூக்கன். இப்படி மூக்கனுக்கும் இருக்குமான உறவு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில இவர் மாற்றலாகி வெளியூருக்கு வரும்போது அங்கே அப்பா என்ன செய்கிறார், இவர் ஒரு பேங்க்கில் வந்து கூப்பிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட, இந்த மூக்கன் ஒரு ஆள் இருக்கான், அந்தோணி மூக்கன் பேர், அவன் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன், பின்னாளில் ஏதோ வழி மாறி போய் மோசமான செயலில் ஈடுபட்டான், இப்போ கொஞ்ச நாளாக ஒழுங்காக இருக்கான் 4 வருஷமாக. நீங்கள் என்ன செய்யுங்க, அவனுக்கு ஒரு படகு வாங்குறதுக்கு ஒரு லோன் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு உதவிகரமாக இருக்கும், அவனுக்கு ஒரு பிழைப்புக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு. அந்த பேங்க் மேனேஜர் யாருக்கு, இவனுக்கு லோனு, இவன் திருப்பி கட்டுவானா, சும்மா இருங்க ஆஃபீஸர் அப்படின்னு இருக்காரு. இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உதவி செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிறார் இவர். அதுக்கு மேலே அவர் சொல்ல முடியாதுல்ல, அவர் பையில 100-200 தான் கொடுக்கலாம், ரகசிய செலவுக்காக அரசாங்கம் கொடுக்குற பணத்துலேருந்து. முக்கியம் வாழ்வில் வந்து ஒளியேற்ற முடியாது, ஒளியேற்றம்னா முதலீடு வேணும், அது பேங்க்கிட்ட தான் இருக்குது. ஆனால் பேங்க் வந்து நக்கலாக சிரிக்குது. சரி பாருங்கள், ஏதாவது ஒன்று மீறித்தான் செய்யணும், நல்லது செய்யணும்னு நினச்சோம்னா விதியை மீறத்தான் வேணும். எப்படி தீமை செய்வதற்கு விதியை மீறணுமோ நல்லது செய்வதற்கு விதியை மீறத்தான் வேணும் இந்த நாட்டில், பாருங்க அப்படிங்கிறாரு. ஒரு வாரம் கழித்து டீசல் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வந்து மூக்கனுக்கு லோன் கொடுத்துருவோங்கன்றாங்க. ஒரு கொலை குற்றவாளி, ஆயுள் தண்டனை கைது பெற்ற ஒருத்தன், ஒரு கைதி, அவனுக்கு லோன் கொடுத்தா பேங்க்குடைய இமேஜ் பெருசாக தான் ஆகுன்ட்டு பெரிய பேனர்லாம் வச்சு ஆயுள் தண்டனை கைதிக்கு வாழ்வில் விளக்கேற்றும் எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு சொல்கிற பொறுத்தவரை என்னன்னா என்னத்தையா செஞ்சு தொலை, ஆனால் அவனுக்கு ஒரு படகு வாங்குற காசு கொடு, அவன் ஒரு வேலை பார்ப்பான் அப்படின்னு. ஓகேன்னு வந்தாச்சு, மேடையில் வச்சு மூக்கனுக்கு பணம் கொடுத்தாச்சு லோனு, முக்கா ஒழுங்காக கட்டிடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே விட்டு போகிறாரு மூக்கனு. முடிஞ்சோடனே காஃபி டீ எல்லாம் சர்வ் பண்ணப்படுது இது மாதிரி ஒரு ஹாலில். அப்போ அந்த பேங்க்குடைய உயர் அதிகாரி வந்து அனுப் ஜெய்ஸ்வால்கிட்ட சொல்கிறாரு, மூக்கனை நாங்கள் வந்து வழக்கப்படி சொன்னோம் பணம் திருப்பி கட்டணும்னு, ஆனால் மூக்கன் கட்டாட்டினாலும் பரவாயில்ல, அதை தள்ளுபடி பண்ணுறதுன்னு நாங்கள் முதல் தவணை வர்றதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏங்க அப்படிங்கிறாரு அனுப். இல்லை, ஒரு சிறை கைதிக்கு பணம் கொடுக்குறோன்னு இவ்வளோ பெரிய பேனர் அடித்து எங்கள் பேங்க்குடைய பேரை பெருமைப்படுத்திக்கிட்டோம் இல்லையா, இது ஒரு விளம்பரம் தானே, அவன் தானே எங்கள் விளம்பர மாடல், அப்போ அவனுக்கு ஒரு பணம் கொடுக்கணும்ல, அதுதான் அந்த லோன் தரம். அப்போ நாம் உதவி செய்ய முன் வந்தால் இந்த சமூகத்தில் எல்லோரும் உதவி செய்ய முன் வருவார்கள். தனியாக ஒரு பேங்க் வராது, மூக்கனுக்கு கொடுக்காது. ஆனால் ஒரு அனுப் ஜெய்ஸ்வால் மூக்கனுக்கு கொடுன்னு சொன்னால் வரும், அந்த கடனை திருப்பி வசூலிக்க மாட்டோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குது. மூக்கனின் தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அனுப் என்ன செய்கிறாரு, கஸ்டம்ஸில் இருக்க ஐஜியை கூப்பிட்டு, ஆள் பயங்கரமான ஆள், இவனை பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கடலுக்குள்ளே நிகழ்கிற பல குற்ற செயல்களை தடுப்பதற்கு இவன் துப்பு கொடுப்பான் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ மூக்க ஷிஃப்டட் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி டு கஸ்டம்ஸ் ஐஜி. வாங்க பழனிப்பன். அந்தோணி மூக்கன் வந்து இப்போ அனுப் ஜெய்ஸ்வாலிடம் வந்து கஸ்டம்ஸ் ஐஜிக்கு பொறுப்புக்கு போயிடுறான். அவன் போய் வர இருக்கான், இவர் வேறு வேலையாக இருக்கார். இப்போ சந்திப்பு குறைஞ்சிருது. இடையில ஒரு நாள் வந்து கஸ்டம்ஸ் ஐஜியை பார்க்கும்போது சொல்கிறாரு, ஏங்க உங்கள்கிட்ட ரொம்ப மோசமானவனாக இருக்கான் அப்படின்னு. என்னங்க அப்படின்னு. ஏங்க எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சன்மானம் பணம் கேட்டுகிட்டே இருக்காங்க,
எல்லாத்துக்கும் என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி அவன் அப்படி ஆள் இல்லையே மனசுக்குள்ள தோணுது. சரி என்ன பிரச்சனையோ தெரியல, இன்னமும் அவங்க பாட்டு கட்டி ஏறிட்டு போகிறாங்கன்னு விட்டுறாரு. அப்புறம் மூக்கனை சந்திக்கிறார். என்ன மூக்கா அவனை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னோடனே சொல்கிறேன், சும்மா இருங்க நீங்கள், அவங்க என்னங்க நீங்கள், நான் ஏதாவது துப்பு கொடுத்தேன்னா மொத்த பணத்தை எடுத்து அவங்க போயிடுறாங்க. நான் 5 லட்ச ரூபாய்க்கு சொன்னால் எனக்கு 5000 ரூபா தரணும்ல, நீ எனக்கு 50,000 தர வேண்டாம், 5000 ரூபா தரணும்ல, 5 லட்ச ரூபாய்க்கு துப்பு வாங்கிட்டு 50 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால தான் இப்போ நான் எதுவும் சொல்கிறது இல்லை அவங்களுக்கு அப்படின்னு. அது நியாயம்தான், அவன் தரப்பில் அது நியாயம்தான் அவன் சொல்லிட்டு இவர் பேசாமல் விட்டுறாரு. பின்னாளில் மீண்டும் மூக்கன் சின்ன சின்ன தவறுகளில் ஈடுபடுவதாக ஒரு செய்தி வருகிறது. இவர் மாறிடுறாரு. மாறி வந்து சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னையில் இருக்கார். ஒரு தடவை வந்து பழைய நண்பர்கள் எல்லோரும் தூத்துக்குடிக்கு வாங்கன்னு அவரை கூப்பிட்றாங்க. சரின்னு தூத்துக்குடி கிளம்புறாரு. தூத்துக்குடியில் இப்போ ரயில் பயணம் என்பது ஒரு 16 மணி நேரம் பயணம். சென்னையிலேருந்து 12-14 மணி நேரம் பயணம். அந்த பயணத்தில் போய் அது சாயந்தரம் 5 மணிக்கு ஏறுறோம். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் போய் சேரும் தூத்துக்குடிக்கு. காலையில் ஒரு 5:30 மணிக்கு அனுப்புக்கு முழிப்பு வருது. முழிச்சு பார்த்தா அந்த ஏசி பெட்டிக்குள்ளே அவருடைய காலடியில் மூக்கனும் மூக்கன் மனைவியும் உட்காந்துருக்காங்க. என்னென்ன உட்காந்துருக்காங்க 2 பேரும் பார்த்தா, இவர் வந்து இன்னும் தூத்துக்குடி போகிறதுக்கு 4 மணி நேரம் இருக்குது. இன்னும் பல ஊர் போகணும். காலையில் மணி 5:30 தான் ஆகுது. இப்போ தான் மதுரை வந்திருக்கோம். மதுரையில் வர்றதுக்குள்ளே வந்துருக்காங்க. வந்தோடனே என்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு பிடிக்குமேன்னு சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. மீன் குழம்பு. நான் இப்போ தான் எந்திரிச்சேன், இன்னும் பல்லே தேய்க்கல. அதெல்லாம் பல்லெல்லாம் அப்புறம் தேய்ச்சிக்கலாம், சாப்பிடுங்க அப்படின்னு உட்கார வச்சு, இவர் ராத்திரி பூரா பயணமாக அந்த பசியில் மூக்கன் பொண்டாட்டி சோறு போட, மூக்கனுடைய பொண்டாட்டி சமைச்சு எடுத்துகிட்டு வர, மூக்கன் சோறு போட, அந்தோனி மூக்கன் குடும்பத்து சாப்பாடை அனூப் ஜெய்ஸ்வால் உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறார். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நான் கை கழுவிட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் கை கழுவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி வந்து டாய்லெட்லேருந்து வர்றாரு. பெட்டிக்குள்ளே வந்தால் மூக்கனும் காணோம், மூக்கன் மனைவியும் காணோம். அவர்கள் சாப்பாடு கொண்டு வந்து அடையாளமும் இல்லை. ஆனால் மீன் குழம்பு வாசம் மட்டும் பெட்டி பூரா நிறைஞ்சிருக்கு. எங்கே திறந்தாங்கன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு சரி ஓகேன்னு ஒரு உட்காந்துருக்காரு. அடுத்தடுத்த ஸ்டேஷன் வருது. 2 ஸ்டேஷன் முன்னாடியே ஒரு இன்ஸ்பெக்டர் ஏறுறாரு. இன்னொரு தூத்துக்குடி போய் சேரல. இன்னும் எங்கேயும் வந்து ஏறிட்டாங்க, அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது, இவ்வளோ அன்பாக இருக்காங்க நம்ம மேலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா மூக்கே வந்தானா ஐயாங்கிறாரு அவர். என்ன பண்ண, இல்லையா அவனை தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வர்றீங்கன்னா உங்களை பார்க்க வருவானே நினச்சி தான் 2 ஸ்டேஷன் முன்னாடி வந்து நான் காத்துக்கிட்டு இருந்தேன், வந்தானாங்கிற. அனுப் சொல்கிறாரு, அவன் 6 ஸ்டேஷன் முன்னாடியே வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு. பின்னாளில் மூக்கன் இறந்து போகிறான். அதெல்லாம் ஒரு பெரிய ட்ராமா வாக்கலை. மூக்கன் இறந்து போகிறான். தெரியல என்னன்னு. மீண்டும் ஒரு முறை ஒரு 5 ஆண்டு காலம் கழித்து தூத்துக்குடியில் ஒரு நல்ல வெயில் நேரத்தில் தூத்துக்குடியில் இருக்க ஸ்பிக் விருந்தினர் மாளிகைக்கு வேறொரு பணி காரணமாக வந்திருக்கார். அவர் கீழே இருக்கவர் வந்து சொல்கிறாரு, ஐயா ஒரு அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு. யாருன்னு பார்த்தா மூக்கன் பொண்டாட்டி. வர சொல்லு. வந்தால் அந்த காரிடாரில் வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும். அது தூத்துக்குடி வெயில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். சித்திரை மாதத்தில் அப்படியே தகிக்குது வெயில். அந்த காரிடாரில் ஒரு அந்த அம்மா வருது. வந்தோன்னா, ஐயா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஐயா அதான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன உட்காருங்க அப்படி உட்கார வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ வச்சுட்டு போன அப்புறம் சாப்பிட்றேன். இல்லை நீங்கள் அப்புறம் தூக்கி போட்டுருவீங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு மத்தி மீன் குழம்பும் சாப்பாடும் போடுது. மூக்கன் எப்படி செத்தான், என்ன ஆனா, மகன் என்ன பண்ணா, எல்லா கேள்வியும் அனுப் ஜெய்ஸ்வால் மனசில் இருக்குது. ஆனால் அது எதையுமே அவட்ட கேட்கல. அவளும் மூக்கன் பொண்டாட்டியும் எதுவுமே சொல்லலை. உட்கார வச்சு சாப்பாடு போடுறா. மத்தி மீன் குழம்பு, அன்னைக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான ஒரு மத்தி மீன், மத்தி சாலைன்னு சொல்லுவோம்ல நீங்கள் மதுரையில், மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் சாலை வேறு மத்தி வேறு. மத்தி மீன் குழம்பு வச்சு அனுப் ஜெய்ஸ்வாலுக்கு சாப்பாடு போடுறா. அனுப் சொல்கிறாரு, தன் வாழ்நாளில் அதுதான் கடைசி சாப்பாடு என்பது போல் கடைசி பருக்கையும் கடைசி துண்டு மீனும் நான் சாப்பிட்டேன். ஏன்னா அவன் எதிர்பார்ப்பு அதுதான், என்னை நல்லா சாப்பிட்றான் ஐயா அப்படின்னு. இல்லை நல்லா சாப்பிட்டு முடிக்கிறான். அவன் அங்கேயே கொண்டு வந்து பாத்திரத்தை கழுவுறா. கழுவி முடிச்சுட்டு போயிட்டு வரீங்கன்னு இறங்கி நடந்து போகிறான். அந்த விருதுநகர் மாளிகையிலேருந்து பார்த்தா அந்த வெயிலில் ஒத்த பொம்பளை கையில் சுருசிட்டு தூக்கி நடந்து போயிட்டு தெரியுது. அனுப்புக்கு தோணுது, ஒரு வண்டி வச்சு இவ்வளோ பஸ் ஸ்டாண்டில் விட்டுருக்கலாமோ அப்படின்னு. அப்படி விடணும்னு இவரும் சொல்லலை, என்னை கொண்டு வண்டியில் விட்டுருங்க அவளும் கேட்கல. அவள் நடந்து போயிட்டு தான் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா. அத்தியாயம் முடிஞ்சிருது. இந்த அனுப்புக்கும் அந்தோனி மூக்கனுக்கு ஒரு உறவும், அந்தோனி மூக்கனுக்கு பிறகும் அந்தோனி மூக்கன் மனைவிக்கு அவருக்கு இருக்கிற உறவு இருக்குல்ல, இது என்னவான உறவு என்பது அந்த இடத்துல கதையை முடிக்கணுமா அப்படின்னா சுதர்ஷன் அந்த இடத்துல கதையை முடிக்கலை அந்த அத்தியாயத்தை. இந்த அந்தோனி மூக்கன் ஏன் ஜெயிலுக்கு போனான் முதல்ல, அது ஒன்று இருக்குல்ல, அவன் ஆயுள் தண்டனை பெற்றவன்ல. அவனுடைய 17 வயசில் சென்னைக்கு வந்து ஒரு துறை நடிகை வீட்டில் சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கான். அவனுக்கு வேலை அந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறது, நல்லா சமைச்சு கொடுக்குறது. அவளுக்கு நிறைய நட்பு இருக்குது. ராத்திரி ஆனால்
பல பேர் வந்துட்டு போவாங்க சாயந்தரம் பார்க்க. அதில் ஒருவன் குறிப்பாக தொடர்ச்சியாக வர்றான். அவன் வந்துட்டு போகும்போதெல்லாம் இந்த புள்ளா வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அழுகுது. இவன் ஒரு இடத்துல பொறுக்க முடியாமல் தன் முதலாளி மாட்ட கேட்குறான், ஏம்மா வந்து அந்த நாள் வந்துட்டு போனதெல்லாம் அழுகுறீங்க அப்படின்னு. இல்லை, நான் வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியமும் நான் விரும்பி செய்ததுன்னு இல்லை, விரும்பாமல் செய்யலாம். ஆனால் விரும்பாத காரியத்தை எத்தனை தடவை திரும்ப திரும்ப செய்கிறது அப்படின்னு அவன் சொல்கிறான். இவ்வளோ தான் அவன் சொன்னது. அப்படியா, சரி, உங்களை ரொம்ப படுத்துகிறானா? ஆமாம். சரி, நாளைக்கு வருவார்ல, நல்ல சாப்பாடு பண்ணி போட்டு நான் பார்த்துக்கிறேன் அவரை. சரி, அடுத்த நாள் வர்றான். அவன் வரும்போதே கொஞ்சம் மது எடுத்துகிட்டு வருவான், குடிக்கிறான். மூக்கம் பிரமாதமாக, ஏன்னா மூக்கம் முன்னாடி மீன் குழம்பு வைக்க கற்றுக்கிட்டது மூக்கன்ட்டு தான். மூக்கம் பிரமாதமாக, மீனவ குடும்பமாக இருந்தாலும் மீன் குழம்பு பிரமாதம், மீன் பொரித்து எக்ஸ்ட்ரா இறா வாங்கி எல்லாம் பண்ணி பொரித்து குடித்தா வழக்கமாக சரக்கு போடுறவன் அன்றைக்கி மீன் எல்லாம் பிரமாதமாக இருக்கணும்னு எக்ஸஸை சரக்கு போட்டு தடுமாற ஆரம்பிச்சிட்றான். அந்த துணை நடிகை வந்து சொல்கிறா, டே பார்த்து ரொம்ப தடுமாறுறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்று பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட வீட்டில் சேர்க்கணும். இன்னொரு ஒன்று போட்டு ரொம்ப தண்ணிலை மருந்து இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்தோன்னு மூக்க சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட, நீங்கள் ரூம்குள்ளே போங்க, நான் அவனை கொண்டு விட்டு வந்துடுறேன். பார்த்து 10 ரூபா கொண்டு விடு, பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க உள்ளன்னு ரூம்குள்ளே போயிட்டு அந்த ரூமை வெளியே சாத்திடுறான். மூக்கை போட்டு சாத்திட்டா இப்போ அவன் உச்சக்கட்ட போதில் வாந்தி எடுக்க முயற்சி பண்ணுறான். பாத்ரூமில் கூட்டி கொண்டு போய் அவன் வாந்தி எடுப்பதற்கு மூக்கை உதவி செய்கிறான். அவன் நல்லா வாந்தி எடுத்து தெளிஞ்சோன்னே தட்டைக்கட்டெலாம் கழுவி சுத்தம் பண்ணி குனிஞ்சு வாந்தி எடுத்து முடிச்சோன்னு மல்லாக்க திருப்பி போட்டு எந்த கத்தியால் மீன் எடுத்தானோ அந்த கத்தியால் அவன் அறுக்கிறான். மூக்கை பீரிட்டு வெளியே வருது ரத்தம். அந்த ரத்தம் மொத்தமும் வெளியேற காத்திருந்துட்டு தலை எடுத்துகிட்டு வெளியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடுறேன். இப்போ போலீஸ் வருது, வந்தால் இந்த பொண்ணு கிளியர் கேஸில் இருக்குது. ஏன்னா ரூம்குள்ளே இருக்கா, வெளியே பூட்டப்பட்டிருக்கு, இவ காரணம் இல்லை. அப்படி தன்னுக்கு வேலை கொடுத்த தன்னை நம்பிய தன்னை சார்ந்திருக்கிற ஒரு பெண் வருத்தப்பட்டாங்கிறதுக்காக செய்த கொலை தான் மூக்கன் செய்த முதல் கொலை. அதற்காகத்தான் ஆயுள் தண்டனை குற்றவாளி ஆனான். அவன் தான் அனுபவிச்சு செஞ்சான். அவனுக்கு தான் பேங்க் லோன் கொடுத்துச்சு. அப்படி இருக்கு இல்லையா? இப்போ நான் சொன்ன இந்த சுருக்க கதை இருக்குல்ல, இதை வந்து அனூப் ஜெய்ஸ்வாலும் அந்தோனி மூக்கனும் படமாக எடுத்தோம்னா அந்த போடும். ஏன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் 2 பேர். சரியா? நீங்கள் சொன்னீங்கல்ல இங்கேயே 10 ப்ரொடியூசர் இருக்காங்கன்னு, எங்ககிட்ட 100 கதை இருக்குது. இப்போ இப்படி அந்த புத்தகம் பூராவும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத மிக நல்ல மனிதர்கள் அந்த கதைக்குள்ளே உலாவிக்கிட்டே இருக்காங்க. எப்படா இவ்வளவு நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த கதை நாயகன் அவ்வளவு நல்லவனாக இருக்கான். உங்களுக்கு எஸ்பியாக நீங்கள் வேலை செய்யும் போது ஐ நெவர் நோ தட் பை வாட் நேம் யுவர் கால் இன் தூத்துக்குடி. அப்போ அவருக்கு பேர் வந்து புத்தர் போலீஸு. அப்படித்தான் அவர் அழைக்கப்பட்டிருக்காரு பட்டப்பேரால். என்னென்னா வர்ற எல்லோரையும் அவ்வளவு கனிவோடு அணுகியவர்களால் அவர் புத்தர் போலீஸ் இருக்காங்க தூத்துக்குடி பூரா. பின்னாடி அவருடைய இந்த குற்றம் அநீதியும்ல ஒரு இருக்கும். நீங்கள் இடைத்தேர்தலை பற்றி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி அவர் ஐஜி பேர்லாம் சொல்கிறாருன்னு. அதாவது ஒரு முக்கிய பிரமுகர் வர்றவரை பாதுகாக்க வேண்டியது போலீஸுடைய கடமை. அதுக்கு என்னவெல்லாம் இருக்குன்னு போடுறாரு. நமக்கு வாசல் நிற்கிற ஆள் தானே தெரியும், 3 மணி நேரம் நிற்கிற ஆள். முன்னாடியே வந்து எந்த வண்டியில் போகிறாரு, அதனுடைய ஃபாலோ அப்பு பரேடு எல்லாம் நடத்தி ஒரு நாள் முன்னாடியே பார்க்கணும். இப்போ நான் வந்து புதன்கிழமை அந்த முக்கிய பிரமுகர் வர்றாருன்னா திங்கக்கிழமை அந்த பரேட் நடந்துடும், எல்லாம் நடத்தி பார்த்துருவாங்க. செவ்வாய்க்கிழமை லீவு எனர்ஜிக்காக, ஸ்டாமினா ரைஸ். புதன்கிழமை நிகழ்ச்சி நடக்கும். அப்படி ஒரு நாள் கிட்டத்தட்ட 300 போலீஸை வச்சு எல்லாம் நடத்தி பார்த்து 11 மணிக்கு முடிக்க போகும்பொழுது ஐஜி வந்துடுறாரு சென்னையிலேருந்து. ஏன்னா வர்றவர் ரொம்ப முக்கியமான விஐபி. நான் மறுபடியும் அந்த பரேடை பார்க்கணுங்கிறார். இப்போ தான் போகிறாங்க மனசுக்குள்ளே ஜெய்ஸ்வாலுக்கு இருக்குது. இப்போ தான் போகிறாங்க கிளம்பி, அவங்கள கொண்டு வந்து மறுபடியும் லைட்டாக தயங்குறாரு. ஆனால் சொல்கிறது மேலதிகாரி. அவருக்கு அது புரிஞ்சிருது. ஒன்று செய்யலாம், எண்டு பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம், பீங்கிலேருந்து பார்க்க வேணாம். சரி வாங்கப்பா மறுபடியும் எல்லோரும் வந்து எண்டு பாயிண்ட்டை பார்த்து முடிச்சு எல்லாம் போகும்போது அந்த அதிகாரி கேட்குறாரு, சரி எல்லாருக்கும் கொடை வச்சுருக்கீங்களா அப்படின்னு. கொடை வச்சு என்ன பண்ணுறது? மழை வந்துட்டா அப்படிங்கிறார் அதிகாரி. பிளான் பி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு. இல்லைங்கய்யா, சித்திரை மாதம் தமிழ்நாட்டில் மழை காலம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் மழை வராதுன்னு தயங்கி சொல்கிறாரு. சொன்னால், ஓ இப்போ காவல்துறையிலேருந்து பாதுகாப்பு வேலை இல்லாமல் வெதர் ரிப்போர்ட்டரை நீங்களே சொல்கிறீங்களா, வந்துட்டா அப்படிங்கிறாராம். சரிங்க ஏற்பாடு பண்ணால் மண்டைக்குள்ளே ஓடுது. இப்போ தூத்துக்குடியில் எவன்கிட்ட போய் 100கணக்கான கொடையை வாங்குறது அதிகாரி சொல்கிறாரே சொல்லுமா. சரி
டார்ச் இருக்கா அப்படின்றான். டார்ச்சா அப்படின்னு. யார் கேட்குறது? ஐஜி. டார்ச்சா அப்படின்னு. டார்ச் எதுக்குன்னு மைண்டுக்குள்ளே இருக்குது. எப்படி உடனே கேட்குறது அதிகாரிட்ட? டார்ச் இருக்கா இல்லையா? இல்லை, நிகழ்ச்சி காலையில் 10 மணிக்கு டார்ச் எதுக்குங்கிறாரு. ஒருவேளை வர வேண்டிய விஐபி லேட்டாக வந்துட்டாருன்னா இவர் மைண்டுக்கு எவ்வளோ லேட்டாக வந்தோம்? 2 மணி நேரம் லேட்டாக வந்தோம், 12, அதை விட லேட்டாக வந்தோம் 2. டார்ச் தேவையில்லையே. இல்லையா, அப்படின்னா கூட டார்ச் தேவையில்லையே. ராத்திரி வந்துட்டாருன்னா அப்படின்னு. ராத்திரினா அப்படின்னு இருக்காரு. காலைல 10 மணிக்கு வர வேண்டியவர் ராத்திரி 10 மணிக்கு வந்து அந்த நேரத்தில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா நம்ம கையில் டார்ச் இருக்கா அப்படின்னு. ஏற்பாடு பண்ணிடலாங்கய்யா அப்படின்னு. இவர் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஏற்கனவே ஒரு மூங்கில் தடுப்பு இருக்குது கையில், அடுத்து ஒரு கொடை, அப்புறம் டார்ச்சு 3வது, 4வதாக சல்யூட் அடிக்கணும். ஒரு போலீஸ்காரர் 2 கையை வச்சு என்னெல்லாம் செய்வாருன்னு அனுஜய் சொல்ல குழப்பமாக இருக்குது. என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு. கூட முடியாது இல்லை. ஏற்கனவே நம்ம ஐபிஎஸ்லேயே தயாராக பண்ணி வந்திருக்கோம், இப்போ ஒரு ஐஜி தானே அப்படின்ட்டு. ஐயா அப்படியே ஒரு லத்தியும் கொடுத்துருவோம் ஐயா அப்படிங்கிறாரு இவர். லத்தி நல்ல யோசனை தான். அவர் லத்தி நல்ல யோசனை தான். பட் லத்தி இதுக்கு என்ன வகையில் பாதுகாப்பு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஐயா இல்லையா, விஐபி வரும்போது ஒருவேளை வானம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா 300 போலீஸை லத்தியை வச்சு நிப்பாட்டிடுவாங்க ஐயா அப்படின்னு இருக்காரு இவர். சொன்னோன்னு அவர் ஏன்னா அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறார் அவர். இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அவர் அந்த காமெடி நம்பியிருக்காரு. இந்த ஐஜி பேர் புத்தகத்தில் இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். எம்எல்ஏ கேசவரம், நான் சொல்ல மாட்டேன். அந்த ஐஜி பேர் இருக்குது இந்த புத்தகத்தில். இப்படி எல்லா பேர்களையும் எழுதுவதற்கு இல்லையா, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஐஜிலாம் இருக்காங்களா போயிட்டாங்களா? ஏன்னா போயிட்டா பிரச்சனை இல்லை, இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா வீட்டில் மருமக ராத்திரி சட்னி வைக்க சிரிப்பா, நீ ஏன் டார்ச்சா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த புத்தகம் எங்கும் உங்களுக்கு ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மேலதிகாரி கீழதிகாரி இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. அவர் வந்து 5 ஏஎஸ்பி இருக்காங்க, ட்ரைனிங் முடிஞ்சால் ஏஎஸ்பியில் 4 பேர் வந்து எஸ்பியாக போயிடுறாங்க. இவருக்கு மட்டும் பட்டாலியனில் கமாண்டண்ட்டாக பதவி கொடுத்துட்றாங்க. ஏஎஸ்பியாக இருந்து எஸ்பியாக போனால் தானே பெருமை. ஐயா என்னையா அவங்களுக்கு கூட பண்ணிட்டாங்கன்னு கூடக்கெல்லாம் சொல்கிறான். அது ஒரு வேலை தான். ஆனால் நம்ம பட்டாலியன் கமாண்டண்ட் ஆயிரும். எதுக்கு? தமிழ்நாடு இது பட்டாலியனில் 9வது பட்டாலியனுக்கு நம்ம கமாண்டண்ட். சரி ஓகே, பொட்டியை கேட்டு கிளம்புவோம் அப்படின்னு அங்கே போனால் அங்கே சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. ஏன்னா அங்கே வந்து பட்டாலியனே 8 தான் இருக்குது. இல்லாத 9வது பட்டாலியன் நீங்கள் எப்படி கமாண்டாக வந்தீங்க? ஏன்னா இவருக்கு ஒரே குழப்பம், நம்மளை பழி வாங்குவாங்கன்னு தெரியும், இவ்வளோவா பழி வாங்குவாங்க அப்படின்னு. இருங்க அப்படின்னு மெட்ராஸுக்கு டிஐஜி ஆஃபீஸ்க்கு அடித்து கேட்டால் அவர் சிரிச்சிட்டு சொல்கிறாரு, இல்லை 9வது பட்டாலியன் உருவாக்க போகிறோம், அந்த உருவாக்க போகிற பட்டாலியனுக்கு நீங்கள் தான் அதிகாரி, அது எல்லாம் பேப்பர்லாம் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றா நடக்கும் அப்படின்னா இப்போ ஒன்றா நடக்குது. இவர் வந்து உயரதிகாரி இருந்த பொழுது அந்த 9வது பட்டாலியனில் என்ன நடந்துச்சுன்னா தேர்தல் எழுதிட்டு வர்றாரு. ஓடி போனவங்க எழுதிடுவாங்க. ஏன்னா ட்ரைனிங் வர்றவங்க இருக்க மாட்டாங்க, எல்லோரும் இருக்க முடியாது. பார்ப்பாங்களாம் 3 வாரம் தொடர்ச்சியாக வரலைன்னா ஓடி போனவங்க எழுதிடுவாங்களாம். அப்படி இவர் தலைமையில் இருக்கும்போது இவர் கீழே இன்ஸ்பெக்டர், ஐயா இத்தனை பேர் 30 பேர் காணோம், ஓடி போனாங்க, விட்டோடிகள்னு பேர், எழுதிடுவோமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எழுதாதீங்க, அவங்க வீட்டில் போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு. யார் வீட்டில்? ட்ரைனிங் வந்து வீட்டில் போய் பார்க்குறதுனா என்னது? இல்லை போய் பார்த்துட்டு வாங்கன்னா வீட்டுக்கு போய் பிடிச்சி கொண்டு வராங்க எல்லாரையும். கொண்டு 30 பேருக்கு வந்து என்னப்பா பிரச்சனை கேட்டால் ஒருத்தர் அதிகாரி திட்டாருன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் சாப்பாடு சரியில்லைங்கிறாரு, இது பிரச்சனைங்கிறாரு. இவ்வளோ தானே, சரி பண்ணிக்கலாம் வாங்க. இவர் சொல்கிறாரு, ஓடி போயிட்டாலும் ஒருத்தர் விடக்கூடாது. காரணம் அரசு வேலை என்பது அந்த குடும்பத்திற்கு மிக முக்கியமான தேவை. அவன் இவ்வளோ தூரம் வந்துட்டான், இங்கே எவரையும் இங்கே வந்தவன் நான் ஓடுறது அப்படின்னு சொல்லி அவனை வச்சுட்டு என்னப்பா பிரச்சனை அவனை பேசி, உன்னை குடும்பப்படுத்த நினைக்கிறாங்களா, நான் வரேன் கிளாஸுக்கு, உனக்கு தண்டனை வளர்ந்து நினைக்கிறேன், ஏன் தெரியுமா தண்டனை வளர்க்குறோம், சாப்பாடு மோசமாக இருக்கா, நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர்களுடன் தான் உணவு அருந்துவது என்பதை பழக்கமாக வச்சுக்கிறார் ஜெய்ஸ்வால். அப்போ சாப்பாடு தர தன்னால் கூடிடும்ல. அப்படி நடத்தியது எல்லாம் முடிஞ்சது. எங்கே நடக்குதுன்னா, பின்னாளில் இவர் சென்னைக்கு வந்ததுலேருந்து, டெல்லிக்கு போனதுலேருந்து, அஸ்ஸாமில் இருந்ததுலேருந்து, மீண்டும் சென்னைக்கு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு இடத்துல ஜெய்ஸ்வால் பயப்படுவது போல் பக்கத்தில் வந்து சடாரும் வந்து சல்யூட் அடிக்கிறான். இருப்பா நீ இப்போ எவ்வளோ சல்யூட் அடிக்கிறேன்னு கேட்டால், சார் நான் அந்த 9வது பட்டாலியன் சார், உங்கள்கிட்ட சார் இருந்தேன் அப்படிங்கிறான். அப்படி தன் வாழ்நாள் பூரா அந்த 9வது பட்டாலியன் தொடர்ந்து கொண்டே வந்தது. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அவருக்கு மகாத்மம் சிங்னு ஒரு ஆசிரியர் இருந்திருக்கார். அந்த ஆசிரியர் தான் இவரை கூட்டி கொண்டு போய் இராணுவ பள்ளியில் சேர்ப்பதற்கான காரணமாக இருக்கிறார். மகாத்மம் சிங்க்கு பின்னாடி இராணுவ பள்ளிக்கு போனதுக்கப்புறம் கிர்க்லேண்ட் அப்படின்னு டேவிட் கிர்க்லேண்ட் ஒரு வாத்தியார் வந்து ஃபிசிக்ஸ் மேலே இவருக்கு இருக்கிற ஆர்வத்தை
முழுமையாக தூண்டுறாரு. நீ என்ன சந்தேகம்னாலும் எனக்கு கேட்கலாம். எஸ்பி ஆஃபீஸ் தூத்துக்குடியை திறந்து நினச்சி பாருங்கள் எல்லா நேரமும். அதுக்கான தொடக்கம் எங்கே அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் படிக்க போன பள்ளிக்கூடத்தில் இருந்த ஃபிசிக்ஸ் வாத்தியார் யாரும் எப்போவும் சந்தேகம் கேட்கலாம், என் கதவு திறந்துருக்கு இருந்தனால தான் ஃபிசிக்ஸ் அவ்வளோ தூரம் படித்து இன்றைக்கி போய் உட்காந்து டாய் செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஒருத்தர். அப்படி கிர்க்லாண்டை சொல்கிறாரு. பின்னாளில் அந்த படிப்பு தாக்கு பிடிக்க முடியாமல் நான் ஓடணும்னு நினச்சேன். ஓடணும்னு நினச்ச பொழுது எங்கள் அப்பாவுக்கு ஒரே நாளில் 3 கடிதம் எழுதினேன். எங்கள் அப்பா வந்து என் தோளில் கை வச்சு நீ கூப்பிட்டு போனார். என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கல. என் அப்பாவிடம் பணமே இல்லை. நான் படித்த படிப்பெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் படிக்க முடியாமல் என் தந்தை மறுத்ததுக்கு காரணம் அவரிடம் பணம் இல்லாது தான். ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு அவர்கிட்ட அன்பு இருந்துச்சு. எனக்கு ஒரு நாளைக்கு அப்பாட்ட பணம் இல்லைன்னு தெரியலை. ஏன்னா நான் என்ன விரும்பினாலும் அதற்கு ஆதரவாக பக்கத்தில் வந்து நின்றார். நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேண்டான்னு வெளியே போன நின்றார். இவர் தான் முதல்ல அந்த ஊரில் விமானப்படையில் சேர்ந்து விமானி ஆகிறார். விமானி ஆனால் அந்த ஊரே ஆச்சரியமாக பார்க்குது. ஏன்னா அதுவரையும் அந்த ஊரில் யார் ஆர்மிக்கு போவாங்க, யார் இது வேலை செய்வாங்கன்னா சத்திரியர்கள் தான் செய்வாங்க. ஒரு வைசிய குலத்தில் பிறந்த ஒருத்தன் விமானி ஆகிறானா, போர் விமானம் ஓட்டுறானா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஊருக்குள்ள பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க, சத்திரியர்கள்லாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, வைசியம் புறம் போர் விமானம் ஓட்டுறான். கவனிக்கிறீங்க, விமானி ஆகலையா, போர் விமானம், போருக்கு அவன் வந்துட்டான், போர் விமானம் ஆகிட்டு ஓட்டுறான். கலியுகத்தில் தாண்டா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அனூப் ஜெய்ஸ்வாலுடைய அப்பா சொல்கிறாரு, இந்த காலத்தில் போரை வெல்ல வேண்டுமெனில் நீங்கள் கல்வி பெற்றவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறார். இந்த புத்தகத்தில் 2 புத்தகத்துலையும் எனக்கு பிடிச்ச மிகச்சிறந்த வரி என்னன்னா, 125 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு அனூப் ஜெய்ஸ்வாலுடைய அப்பா, அனூப் ஜெய்ஸ்வாலுக்கு வயசு 20 ஆகும்போது இது போர் தான், இந்த நாட்டில் சண்டை தான், அந்த சண்டை யாரால் போட முடியும்னா எவரிடம் கல்வி தகுதி இருக்கிறதோ அவன் மட்டும்தான் போட முடியும். நீ போடணுன்னு உடனே சும்மா முண்டா தட்டிக்கிட்டு என்ன தட்டிட்டு நின்னா சரியாக வராது. நீ படிச்சிருக்கணும், படித்தாதான் சண்டையை போட முடியும். அனூப் ஜெய்ஸ்வால் தன்னுடைய 65 ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக 70 ஆண்டு காலத்தில் எல்லாரோடையும் போரிட்டு வென்ற காரணம் அனூப் ஜெய்ஸ்வாலிடம் இருந்த படிப்பு. ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் முதல்ல இராணுவ பள்ளியில் சேரப்போகும் பொழுது காலில் போடுறதுக்கு ஷூ இல்லாமல் போனவர். வாத்தியார் சொல்கிறாரு, ஆசிரியர் நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ, ஷூ போட்டு போ அப்படின்னு. ஷூ வாங்குற காசு இல்லை வீட்டில். இப்போ அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறாரு ஜெய்ஸ்வால். ஏன்னா இன்டர்வியூ செல்றா மட்டும் இல்லை, இந்த டீச்சர் அடிப்பார் நம்மளை, யார் மகத்தம் சிங் அடிப்பார், ஏன்னா ஷூ போடாமல் வந்தேன்னு, அதனால போகாமல் இருந்துருவோமா அப்படின்னு நினச்சா, இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம் போவோம் அப்படின்னு போய் மகத்தம் சிங் முன்னாடி போய் நிற்கிறார் ஸ்லிப்பரோட. மகத்தம் சிங் பாரு சொல்கிறார், என்ன ஸ்லிப்பரோடு நிற்கிற அப்படின்னு. இல்லை என்கிட்ட ஷூ வாங்க காசு இல்லைன்னு அழுகிறாரு. அனு, என் குடும்பம் அவ்வளோ வறிய குடும்பம் அப்படின்னு. மகத்தம் சிங் சொல்கிறாரு, அப்படியா சரி ஒன்று செய்ய, இந்த செருப்பை கழட்டி போட்டுரு, உன் கால் சுத்தமாக தான் இருக்குது, இன்டர்வியூ உள்ளே போனேன்னா அவங்க கேட்பாங்க ஏன் ஷூ போடலன்னு. இல்லை, இந்த நாட்டு இராணுவத்துக்கும் அதிகாரிகளுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக என்னுடைய ஷூவை வெளியவே கழட்டி வச்சுட்டு வந்தேன்னு சொல்லுது. இவர் உள்ளே போகிறாரு, அதே கேள்வி கேட்கப்படுது. ஆசிரியர் சொல்லி கொடுத்து அப்படியே சொல்கிறாரு. அவங்க சிரிச்சுட்டு இவருக்கு அட்மிஷன் போட்டுறாங்க, சேர்ந்துக்கணும். 200 ரூபா ஃபீஸு. அப்பாக்கிட்ட போய் சொன்னால் அப்பா முடியாது பண்ணுறாரு. 200 ரூபாயெல்லாம் ஒத்த பிள்ளைக்கு செலவழிக்க முடியாது, இதெல்லாம் தேவையில்லை. இல்லைப்பா எனக்கு நான் கிடச்சிருச்சுப்பா சீட்டு இரு, வேறு ஏதாவது வழி இருக்கு. யோசிச்சு பார்த்தா மாத வருமானம் 250 ரூபாய்க்கு கீழே இருந்தால் அந்த 200 ரூபா தள்ளுபடி. அப்படின்னோன்னா அப்பா என்னுடைய வருமானம் 250 ரூபாய்க்கு கீழே, அதில் பாதி தான் சம்பாதிக்கிறேன் நான் சொல்லி அனுப்பை கொண்டு போய் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி சேர்க்குறாரு. அப்படி ஆரம்பித்த அனுப்புடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய போராட்ட காலம் என்பது ஐபிஎஸ்லேருந்து வெளியே நீக்கப்பட்ட பொழுது இருந்தது. இன்றைக்கி மத்தியானம் விமான நிலையத்தில் பேசிக்கிட்டு அனுப் சொன்னார், அந்த கேஸை கோர்ட்டில் போய் 12 வாரத்தில் வேலை கொடுத்துருன்னு தீர்ப்பு வாங்கினேன் இல்லையா, அப்போ என் கையில் இருந்தது வெறும் 400 ரூபா தான். எனக்கு குழந்தை இருந்துச்சு, மனைவி இருந்தா, அது எதுவுமே எனக்கு தோணலை. எனக்கு இழைக்கப்பட்டது அநீதி, அந்த அநீதியை வெல்லணும்னா நான் கோர்ட்டு படி ஏறணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஐயோ 400 ரூபா தானே இருக்கும், இன்றைக்கி கும்பிட்டோம்னா நமக்கு 4000 ரூபா கிடைக்குமே, நம்ம வெல்லாமல் போயிட்டோம்னா என்ன செய்கிறது, குடும்பம் என்ன, எனக்கு எதுவுமே தோணலை. நான் நேர்மையின் பக்கம் நின்னேன், எனக்கு கண்டிப்பாக நான் அதை வெல்வேன்னு நினச்சேன். அந்த 400 ரூபாயோட தான் ஆரம்பித்தேன் என் போராட்டத்தை. அனூப், உங்களுக்கு சொல்கிறேன், இந்த புத்தகத்துடைய டேக்கவே என்ன அப்படின்னா, எப்பொழுதும் கையில் பணம் இல்லை என்பதற்காக எந்த மலினமான காரியத்தையும் எவரும் ஒரு கணமும் மனதிலும் நினைக்கக்கூடாது என்பதை அந்த புத்தகம் சொல்கிற டேக்கவே. சரியாக வரும், இங்கே நல்லவன் ஜெயிப்பான்,
என்ன, அந்த நல்லவன் நம்பணும் நம்ம ஜெயிப்பான்னு. அது ரொம்ப முக்கியம் இல்லை. நான் நல்லவன், நான்லாம் எப்படிங்க ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் நல்லவன், நான் ஜெயிப்பேன். நம்பிய அனுப் ஜெய்ஸ்வால் நம்மிடையே இருக்கிறார். தொடர்ந்து இவர் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக 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 சிறப்பான ஒரு உரை, ஃபண்டாஸ்டிக் டெலிவரி. இந்த கருப்பழனியப்பன் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுகளும் கைத்தட்டல்களும். இந்த 2 புக்கும் வெளியில் அவைலபிளாக இருக்குது.